अखिल भुवन जन्मस्थेम भंगादिलीले विनत विवित भूतौराग रक्षैकदीक्षे श्रुतिशिरति वितीर्थे ब्रह्मणे श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुखी भक्तिरूपा ताराचर्य वसस्सुताम् उपनिषत् दुग्धाब्धिमभ्योद्धृताम् संसाराग्नि विधीवन प्रभगत प्राणाप्त संजीविनीम् पूर्वाचार्य सुरक्षिताम् बहुमतिम् यागात दूरस्थिताम् आनीतान्ति निजाक्षरैः सुमनसः भौमात् पिबन्त्वन्तकम् कृपामात्र प्रसन्नाचार्यर என்று அழைக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் வியாச பகவான் அருளி செய்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்கிற ஒரு வியாக்கியான ஸ்ரீசக்தியை அனுப்பிவிட்டார். அதையே கடந்த சில உபன்யாசங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் மங்கள ஸ்லோகமாக அகில புவன ஜன்மஸ்தேம வந்தாதிலீலே வினத விகித பூதௌராக ரட்சைகதீட்சே ஸ்ருதிசிரதி விதீர்த்தே பிரம்மணே ஸ்ரீனிவாசே பவது மமர் பரஸ்மின் ஸ்ரீமுகி பக்திரூபா இதோட அர்த்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த உபன்யாசத்திலே அகில புவன ஜன்ம ஸ்தேன பங்க ஆதி லீலே அப்படின்னு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலையும் அகில புவன ஜன்ம ஸ்தேன பங்க ஆதினர் ஆதி என்றது என்னன்னா ஆதி என்பது பகவான் அந்தர்யாமியா உள்ளுக்கு புறமும் இருக்காங்க, அதுக்குதான் ஆதின்னு அர்த்தம். அதே பார்த்தோம் பார்த்தோம். அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதி லீலே லீலே என்றால் விளையாட்டாக பண்ணுகிறான்னு அர்த்தம். விளையாட்டாக இது இந்த நிலையோடு இல்ல, அப்ப விளையாட்டாக பண்ணுகிறான்னு தெரிவிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதி லீலே வினத விவித பூதௌராக ரட்சைக தீர்த்தே வினத விவித பூதௌராக ரட்சைக தீர்த்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது பிரபக்தி என்ன பக்தி மார்க்கம் என்ன இப்படிப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கிறான். ரட்சிக்கிறான் சொன்னால என்ன அர்த்தம், அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி கலந்து கொஞ்சம் சொல்லணும். அனிட்டத்தை துளைத்து இஷ்டத்தை கொடுக்கிறான். ரட்சைக தீர்த்தே ஸ்ருதிசிரத்தி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிப்பட்டவன். இதுல ஸ்ருதிசிரத்தி விதித்தே இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, வினத விவித பூதௌராக ரட்சைக தீர்த்தே என்றார் இல்லையா, இந்த இடத்துல ரெண்டாவது ரக்ஷான்னு வந்திருக்கு. ஏன்னா முதல்ல தீட்சை அதான் அகில புவன ஜன்மஸ்தேம சேம பங்காதிலே சேம என்ற இடத்திலேயே ரட்சிக்கிறது வந்துட்டு. ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் கட்சி அகில புவன ஜன்மஸ்தேம சேமனால காத்தல் வருது. அப்ப காத்தல்னா என்ன அர்த்தம், அனிட்ட நிகழ்ச்சி இஷ்ட பிராப்தி வந்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க என்ன தெரிவிக்கிறார்னா, ஸ்ருதிசிரத்தி விதித்து பிரம்மனே ஸ்ரீனிவாசே அதுக்கு முன்னாடி என்ன தெரிவிக்கிறார், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலேதி வினத விவித பூதௌராக ரட்சைக தீட்சே அப்படின்னு தீட்சை. அதான் இந்த இடத்துல ரெண்டாவது ரக்ஷா என்று வந்துள்ளது. அப்படின்னா என்னன்னா, உடனே சுதப்பிரகாசிகா கேட்கிறார். சுதப்பிரகாசிக சுதர்சன சூடிதான் இதுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார் அப்படின்னு பார்த்திருக்கோம். பராசரத்தோடைய வம்சத்துல வந்தவர் சுதர்சன சூரி பட்டர்னு அவருடைய வியாக்கியானத்துக்கு சுதப்பிரகாசிகா வியாக்கியானம்னு பேரு. அந்த வியாக்கியானத்துக்கு விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கனா, ஏற்கனவே சேமன் வந்திருக்கு, ரத்னத்தை சொல்லி ஆயிடுச்சு. ரட்சணம் என்னது, இந்த ஜீவாத்மா ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. மறுபடியும் ஜன்ம கேம பங்க இங்கிற அர்த்தம் வந்துருச்சு. கேம என்னாலே ரட்சணம் அர்த்தம். இப்ப மறுபடியும் ரட்சைக தீட்சைன்னு வருது. இது புனருக்தி தோஷம் இல்லையான்னு கேட்கிறார். புனருக்தி தோஷம்னா சொன்னதையே திருப்பி சொன்னா அதுக்கு புனருக்தி தோஷம்னு பேர். ஒரு விஷயத்த சொன்னா மறுபடியும் அந்த விஷயத்துக்கு செலவுபடாது. புரியத்த ஒரு விஷயம் ஆழ்வார் அவனே அவனம் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது திருவாழ்வையில. அவனே அவனம் அவனும் அவனும் அவனே மற்றெல்லாமும் அறிந்தன சப்ரம்மா சசிவ சேந்தர சோச்சர பரமஸ்வரான் இதோடைய அர்த்தம் தான் அது. இந்த இதோடைய புனருக்தி தோஷம் கிடையாது. அதே போல இந்த இடத்துல ரட்சைக தீட்சை என்ற ரட்சணத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஏற்கனவே கேமன்ற இடத்துல ரட்சணத்தை பத்தி சொல்லியிருக்கு. இந்த புனருக்தி தோஷம் இல்லையா. இப்ப ரட்சணத்துல என்ன அர்த்தம்னா, முதல்ல சொன்ன ரட்சணம் பேரு, இப்ப சொன்ன ரட்சணம் இல்ல, ரட்சணம் பேரு. ரட்சிக்கிறதுனா அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி தானே. இதுனா பார்த்தோம். இப்ப அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி ரெண்டு விதம் இருக்கா, நல்லா புரியுதா. அனிஷ்ட நிவர்த்தி என்ன,
நமக்கு வேண்டாததை தொலைக்கிறது. இட்ட பிரார்த்தது வேண்டியதை கொடுக்கிறது. வேண்டியதை நம்ம இட்ட பிரகாரம் இல்ல, சாஸ்திர சம்பதம் பிரகாரம் பகவத் பிரீத்தியாக வரக்கூடிய அந்த பிரீத்தி பாரத கைங்கரியத்தை கொடுக்கிறது இது இஷ்ட பிராப்தி. இது ரெண்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த அனிட்டனை வச்சு இஷ்ட பிராப்தி ரெண்டு விதம் இருக்கா இருக்குன்னாரு. ஏன்னா ரட்சணம் ரெண்டு விதம், ஒன்னு சாமானிய ரட்சணம், இன்னொன்னு விசேஷ ரட்சணம்னு பேரு. சாமானிய ரட்சணம் வேறு, விசேஷ ரட்சணம் வேறு. அது என்ன தெரிவிக்கிறேன்னா, அது முதல்ல சொன்னது சாமானிய ரட்சணம், இப்ப சொல்றது விசேஷ ரட்சணம். அது என்ன ரட்சணத்துல சாமானியம் விசேஷம்னா, படைத்தல் காத்தல் எழுத்தில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாமானிய ரட்சணம் நம்ம ரட்சிக்கிறது. அதே இப்ப சொன்ன இது ரட்சக தீட்சை சொல்லிருக்கிற, இது விசேஷ ரட்சணம் சொல்லிருக்காரு. விசேஷ ரட்சணம் என்னன்னா மோட்ச பிரதத்துவம் என்கிற விசேஷ ரட்சணம் தான் இப்ப சொல்றாங்க. இதற்கு முன்னாடி என்னது சொன்னது? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அது சாமானிய ரட்சணம், சாமானிய ரட்சணம். ஆனா விசேஷ ரட்சணம் எதுன்னா மோட்சத்தை கொடுக்கறதா விசேஷ ரட்சணம். பின்னாடி ரொம்ப நாளா விவரிக்க போறாரு. இந்த மாதிரி உண்டாசுவாங்க ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குன்னா, அப்ப மோட்ச பிரதத்துவம், மோட்ச பிரதத்தை கொடுக்கறதா விசேஷ ரட்சணம். அப்ப மற்றபடி உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ரட்சிப்பது சாமானிய ரட்சணம். நம்ம போறோம், எனக்கு புள்ள வேணும், புள்ள வேணும், கல்யாணம் வேணும், எனக்கு உத்தியோகம் வேணும், எங்க நிக்கணும் இல்லையா, அதெல்லாம் சாமானிய ரட்சணம். மோட்சத்தை பிரார்த்திப்பது விசேஷ ரட்சணம். அவனே கொடுக்குறான் இல்லையா, விசேஷ ரட்சணம். ஆக வருஷத்துக்கு விசேஷ ஆக கேமன்ற இடத்திலே சாமானிய அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்திங்கிற ரட்சகிதி சேர்ந்து உயர்ந்த சபமான சாமிய மோட்சங்கிற குரலை அந்த சாமானிய சொல்றாரு. ஆனா இங்க உயர்ந்த இஷ்டமான காமியமான மோட்ச பிரதத்திற்கு அதற்கு மேல ரொம்ப உயர்த்திய சம்சாரத்து தளத்தல், அந்த சம்சார தளத்து மோட்சத்தை கொடுப்பதுதான் ரட்சக தீட்சைன்னு தெரிவிக்கிறார். இப்ப முதல்ல சொல்லப்பட்டது அகில புவன ஜன்மஸ்தேன, அந்த சேமன்னா ரட்சணம், அந்த சொல்லப்பட்ட ரட்சணம் சாமானிய ரட்சணம். இங்க ரட்சக தீட்சைன்றது ரட்சம், இது சாமானிய ரட்சணம், விசேஷமான ரட்சணம். ஆக ரட்சத்தாலே தீட்சை எடுத்துக்கொண்டவன் இதுல இருந்து மாற மாட்டான்னு அர்த்தம். ரட்சணத்திலிருந்து மாறவே மாட்டான். அவன் தீட்சை எடுத்துனா அந்த தீட்சையிலிருந்து மாறவே மாட்டான்னு அர்த்தம். இதுக்கு ஒரு திட்டாந்த வேறு தெரிவிக்கிறான் நம்முடைய பூர்வங்கள். சீதை இங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்கு போன உடனே அவ சீதை நிறைய கதை சொல்லியிருக்கா ராமனுக்கு. ஒரு கதை ரெண்டு கதை நிறைய. ஜனக்கர் அதாவது தன்னுடைய புத்தாத்துல இருந்திருக்கா இல்லையா, இருந்த இடத்துல 6 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்கா. 6வது வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 6 வயசுல தன்னோட தகப்பாட்டியும் அங்க இருக்கக்கூடிய விஷயம் இடத்துல எத்தனை கதைகளோட அப்படியே கேட்டிருக்கா. ஒவ்வொரு கதையா ராமன் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி சொல்றச்சு காட்டுக்கு வந்துட்டா. இப்ப ஒன்னும் வியாபாரம் ஒண்ணும் கிடையாது, ராஜ்ய பரிபாலன வியாபாரம் ஒண்ணும் கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் கைக்கு எழுத சொல்லிட்டா அதனாலதான் உங்களுக்கு காட்டுக்கு வந்துட்டா, அவ கொடுத்த வாசகம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ முதலே தீர்மானம் பண்ணிட்டா. இவாளுக்கு ஆனந்தமா தணிக்கை இல்லை. தணிக்கைன்னு என்ன இருக்குன்னா பிரைவேசி இல்ல, பிரைவேசி இல்ல. சீவை கொடுக்குற பிரைவேசி இருக்கானா இல்ல. அங்க தனியா இருக்கணும்னா எத்தனை பேர் எத்தனை நித்தியாத்மாக்கள் முத்தாத்மாக்கள் இருக்கா, தனியா பேச முடியுமான்னா கூட்டு குடும்பத்துக்கு இது பெரிய கஷ்டம். அந்த காலத்துல பேசணும்னால ரொம்ப சிரமமா. இன்னைக்கு அது இருக்கிறதே 2 தான். எங்க வேணா பேசலாம், இப்படி வேணா பேசலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. வல்ல ஒரு 15-20 பேரா இருப்பா. ஒரு வேலைக்கு வடிக்கணும்னா குறைஞ்ச பக்கம் ஒரு படி வெடிக்காம முடியாது இல்லையா. எதுக்கு சொல்றதுன்னா அந்த மாதிரி கூட்டா எடுத்து செய்து கொடுத்துல பார்த்தா நமக்குலாம் அங்கெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. கீழே இறங்கி போய் பேசணும். ஏன்னா அவளுக்கு என்ன இங்க யாரோ குசு பேசிட்டே இருக்காள, பாரியா பார்த்தாலும் அவன் அப்படியே பேசிட்டு என்ன பேசுறான்னு தெரியலையே, என்னவோ பேசிட்டு இருக்காள. நாம இறங்கி பேசுவோம்னு தயார் பண்ணி அதுக்கு ராமாவதாரம் பண்ணா வந்துட்டா. வந்து பேசுறவன் வந்த உடனே பெரிய வம்பு வந்துருக்கு. 365 என்னது மாமியார்கள். ஒரு மாமியார சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கும். எத்தனை 310 பத்திரிமார்கள் தசரதனுக்கு. அத்தனை பேர் சமாளிக்கணுமா? ராமா எங்க தப்பு பண்ணிட்டோம், நம்ம காட்டுக்கு போயிடலாம். காட்டுக்கு போயிட்டா கைகேயி இல்ல, வரவும் இல்ல, தசரதன் இல்ல, ஒண்ணு இல்ல. நம்ம பூர்வாச்சாரிய தெரியுமா இவா தீர்மானம் போயிட்டா காட்டுக்கு போகணும்னு சொன்னா இவாளுக்கு ஏகாந்தமா இருக்கணும்னு ஆசை. அதனால இவ போயிட்டா அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்படி போரிச்சு அங்க வேற உள்ளுக்குள்ள அறிஞத்துக்குள்ளுக்குள்ள போச்சு ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறான். ராமா ராவணவதம் பண்ணணும், ஒன்னும் பண்ணலையே பிரார்த்திக்கிறான் பண்றேன் அப்படின்னு தீட்சை எடுத்துட்டான். தீட்சை எடுத்து நிச்சயமா உங்களுடைய விரதத்தை நான் பூர்த்தி பண்ணுகிறேன் தீட்சை எடுத்துட்டா ராமன். 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. அதை பத்தி ஒண்ணு கணிசிக்கவே இல்லை. அப்ப சீத்தை சொல்றா, அந்த கதையை சொல்றா, ராமா இதுக்கு ஒரு கதை தெரியும் சொல்லிட்டு மாறினா. என்ன கதைன்னா அப்ப தெரிவிக்கிறா, ஒரு ரிஷி ஒரு பெரிய வீரன். அந்த வீரன் யாத்திரா போனோம், சேத்திராளம் போனோம், யாத்திரை போனோம். கையில கத்தி வச்சுட்டு இருந்தான். அந்த கத்தியை வச்சுட்டு இருந்தாலே யாத்திரை போனா ரசிக்காது இல்லையா. யார்கிட்ட கொடுத்துட்டு போனமே திருப்பி வரச்சு ஜாகிரதை வாங்கிக்கணும்ன்றதுக்காக சுத்தி பார்த்தோம்னா ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த தபஸ் பண்ணி ரிஷியை பார்த்து அவர் கத்தி எடுத்து நான் யாத்திரை போயிட்டு இருக்கேன், திருப்பி வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க வச்சுக்கோ அப்படின்னாரு.
அந்த ரிஷி கண்ணை திறந்து பார்த்துட்டு சரி அப்படி வச்சுட்டு போ அப்படின்னு கையை காண்டா அப்படி வச்சுட்டான். வச்சுட்டு அந்த பெரியவர் வந்து கிளம்பி யாத்திரைக்கு போயாச்சு. யாத்திரை கிளம்பி போயிட்டு இருக்காரு. போயிட்டு உடனே இந்த ரிஷி 2 நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சு சட்டுன்னு கத்தி ஞாபகம் வந்துருக்கு. ஐயோ கத்தி எங்க வச்சுட்டு போயிருக்காரு. திரும்பி வந்து கேட்டா அப்புறம் யாரா எடுத்து போயிட்டு நம்ம கொடுக்கணுமே, நாம என்ன பதில் சொல்றது, எடுத்து போயாச்சு என்ன பதில் சொல்றது. அதனால கத்தி எடுத்து அங்கிருந்து எடுத்து தன் பக்கத்துல வச்சுட்டார். திருப்பி 2 நாள் தபஸ் பண்ணார். திருப்பி இந்த கத்தி ஞாபகம் வந்துருக்கு. ஐயோ இங்க வச்சு தூக்கிட்டு போய் என்ன பண்றது, எடுத்து மடியில வச்சுட்டார். மடியில வச்சுட்டு கூட நாம கண்ணு மூடிக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கோமே, யாரா எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கையில பிடிச்சுட்டான். எப்ப கத்தி கையில வந்ததோ போற வராவெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போற வர இந்த கதையை சொல்றா சீதா ராமன். அந்த மாதிரிதான் நீ வில்ல பிடிச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறான். என்ன புரியுங்க, ராமா நீ வில் பிடிச்சிட்டு இருக்க, வில்ல கீழே வச்சுள்ளாமன்னு சீத்தை பிரார்த்திக்கிறான். ஏன் சீத்தை இந்த வார்த்தை சொல்றாலும் ராமனுக்கு தெரியல. இந்த கதை சொன்ன உடனே ராமன் புரிஞ்சு, ஏன்னா வாக்மி ஸ்ரீமான்னு ராமனுக்கு பேரு. யார் என்னென்ன பேசுறாளோ பேசுறதுக்கு அவ இருக்கிற நிலையை பொறுத்து அவ இந்த நிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்குவா. சீதா சொன்ன சீதை நீ எங்க வரேன்னு தெரியுது புரிஞ்சுட்டேன், அந்த ரட்சணத்தை நான் பூர்த்தியா பண்ணி கொடுக்குறேன், அந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றி தீர்வேன்னு தெரிவிக்கிறாளையா, அதுதான் ரட்சைக தீட்சை. அந்த தீட்சை விரதம். அந்த தீட்சை பாடி வளர்த்துக்கிறது இல்ல. இந்த விரதம் எடுத்துக்கிற என்ன விரதம்னா இவாளை ரட்சித்தே தீர்வேன் தெரிவிக்கிறாயா, அந்த ரட்சித்து இருக்கிறது தான் தெரிவிக்கிறார். அப்ப இவ்வளவு தூரம் ரட்சிப்பது காரணம் பகவானுடைய இந்த தீட்சை. அதான் ரட்சைக தீர்த்தே. அப்படிப்பட்ட தீட்சை. ஏன்னா சீதை ஒன்னும் பெரிய இது இல்லை. அப்ப தெரிவிக்கிறார் ராமன், ஏ சீதை இவ்வளவு தூரம் என்ன வந்து நீ சந்தேகப்பட்டியே, இப்ப சொல்ற ஒண்ணு கேட்டுக்கோ, உன்னை விட்டாலும் விடுவேன், நீ எவ்வளவு எனக்கு ஆப்தி, அதனால உன்னை விட்டாலும் விடுவேன். ஏன் அடுத்து லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், அந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை கைவிடதாக மாட்டேன் தெரிவிக்கிறார். இது வால்மீகிராவது எது சொன்ன, உன்னை விட்டாலும் விடுவேன், அவளை விட்டால் சீதை லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அப்ப ராவணனை முடித்து ரட்சிக்கிறேன் இருக்கு இல்லையா, பிரதீட்சை பண்ணா அந்த சத்தியம் நிறைவேறி காண்டிவத்தை கையில் எடுத்து இறக்க மாட்டேன், நான் காண்டிபுரத்தை கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கலையா. அப்ப சீதை மறந்தாலும் மறப்பேன்னு சொன்னானோ, லக்ஷ்மணன் மறந்தாலும் மறப்பேன்னு சொன்னானோ, சத்திய பிரதிஜையை மறக்க மாட்டா சொல்லி சீதைக்கு ரொம்ப ஆனந்தமா அவ்வளவு ஆனந்தப்பட்டனும். அவன் சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த பிரதிஜை பண்ணினானோ, அந்த பிரதிஜை தான் இப்ப தெரிவிக்கிறார். அப்ப சீதையை மறந்தாலும் பரவாயில்ல, லட்சுமணனை மறந்தாலும் நான் ரட்சிக்க வேண்டிய பிரதிஜையை மறக்க மாட்டேன்னா அந்த சத்தியத்தை மாற்றுவது கிடையாதுன்னா, அதான் பகவானுக்கு சத்தியசாமகா சத்திய சங்கல்பகான்னு பேரு. சத்தியசாமகா. அப்ப ரட்சைக ஜீத்தேன என்னன்னா இவனை ரட்சிக்கிறேன் என்ற முடிவு எடுத்தான் இல்லையா, அந்த முடிவுதான் ரட்சைக தீஸ்தே அகில பவன ஜன்மஸ்தேப பங்காதினீனே விரத விதித பூதூராக ரட்சைக தீஸ்தே. இப்ப இதெல்லாம் நான் எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், பகவான் ரட்சிக்கிறான்னா ராமாயண காலத்தை நம்ம இருந்தோமோ இல்ல, நேர பிரத்யட்சமா ஏதாவது லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காமிக்கிறாரா இல்லையே. அப்ப நான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டேன், சுத்திசிரதி விதித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே சுத்திசிரதி விதித்தே. இது இத்தனையும் முடிவிடுவது குண்டின் மேல் விளக்கு ஏற்றினார் போல வேதாந்தத்தின் மேல் இருந்த நன்றா விளக்கு. எப்படி தெரிஞ்சுட்டேன், சுத்தி சிரசு விதி. சுத்தி சிரசு, சுத்தி என்றால் வேதம், வேதத்தின் சிரசு வேதாந்த பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத். என்ன சட்டம் பண்ணுது, சுத்தி சிரசு. உபனிஷத்து நேரமா சொல்லிருக்கலாம் இல்லையா, சுத்தி சிரசி. அவருக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறாங்க. சுத்தி சிரசி விதித்து பிரம்மனே ஸ்ரீனிவாசே. அப்படி வேதாந்த நேர்ந்த நன்றா விளக்கு. அப்ப வேதாந்த விழுப்பொருள் பகவான் வேதாந்தம் என்கிற மலைக்கு மேலே ஏற்று வைத்துள்ளதுதான் அந்த ஸ்ருதி. அந்த ஸ்ருதி என்றானது வேதம். அந்த வேதத்துடைய சிரசு வேதாந்தமான உபனிஷத்து விதித்தே விசேஷித்து பிரதிது தீப்தம் எரிவது. தீப்தம் விசேஷம் ரொம்ப நன்னா எரியுதுன்னு அர்த்தம். தீப்தம் இன்னும் ரொம்ப நன்னா கொழுந்து விட்டு எரிந்தாக வேதம் பகவானை பற்றி சாமானியமாக சொன்னால் எரிகிறதுன்னு அர்த்தம். இந்த என்ன தெரிவிக்கிறானா விதீப்தே. விதித்தேனா நன்ன கொழுந்து வெட்டிகிற வேதம் எல்லாம் சிவன் நாராயணன் தான் பூர்ணமாக சொல்கிறது. சுத்தி சிலது விதித்தே நன்னா கொழுந்து விட்டு எரிகிறதுன்னா, வெறுமை எரியறதுன்னா சாமானியா சொல்லிடணும். விதித்தேன நல்லா எழுதிருக்கு, கொழுந்து விட்டு எரிகிற பிரம்மம். அது யார், பிரம்மம் பிரம்மனா பிரகத்வாதுன்னு அர்த்தம். பிரம்மம் என்ற சப்தத்தை மிக பெரியதுன்னு அர்த்தம். ஏன் பெரியதுன்னு சொல்றான்னா, பிரம்மம் பிரம்மனும் சொல்றா இல்லையா, பிரம்மனால மிகப்பெரியது. ஏன் பெரியதுன்னு சொல்றேன்னா, அது அந்த பிரம்மத்தை யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களையும் பெரியவனாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பிரம்மத்துக்கு உண்டு. அவளையும் பெரிய ஆக்கிருக்கான். அவளே அதான் அங்க போன உடனே அவனுக்கு இருக்கக்கூடிய 8 கல்யாணம் இவனுக்கு வந்துடுறது.
யாருக்கும் இந்த ஜீவாத்ம அபகதவாத்மா விஜரகா விமுத்து விசோகதா விசிகிஸ்தக அபிபாசகா சச்சகாமகா சச்ச சங்கல்பா என்று சொல்லக்கூடிய அத்தனை குணங்களையும் வந்துருது. அப்ப பிரம்மத்தை யார் ஆசிரியித்தாலும் அவனை கைப்பிடித்து தூக்கொண்டு அவனை பெரியவன் ஆக்குவதுதான் பிரம்மத்துக்கு உண்டான ஒரு நிலை. தான் மட்டும் பெரிதா இருக்கிறது மட்டும் இல்ல, யார் தன்னை ஆசிரியித்தாரோ அவளையும் பெரியவர் ஆகிடும். ஏன்னா தனக்கு அதுதான் ஆழ்வார்த்திகள் சமன்கொள் வீடு தரம் தடம் குன்றனே சுமந்து மாமலர் நீசுடர் ரூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோணடும் நமன்றலும் திருவேங்கரம் அங்கற்கு சமன்கொள் வீடு தரம் தரம் குன்றனே. நீங்க அங்கெல்லாம் போகணும், அந்த குன்றமே கொடுத்துருணும். திருவேங்கர மலை இருக்க போய் திருவேங்கர முடியாம செய்கின்றதில்ல, அந்த குன்று இருக்கு இல்லையா, அந்த குன்றை சேவிச்சாலும் அந்த குன்றே உங்களுக்கு கொடுத்துரும். இதை கொடுத்துருவோம் சமன்ற விடும் சாமியாபத்தி மோட்சம். அவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து விட தெரிவிக்கிறான். யார் கொடுப்பா? ஒண்ணுமில்லை, யயாத்தின்னு ஒருத்தர் இங்கிருந்து கலந்து போனான் சொர்க்கத்துக்கு. கலகு கூட சொல்லிட்டான் இந்திரன். ஏன்னா அவனுக்கு தன்னுடைய சீட்டு போயிடுமான்னு பயம். அதனால என்ன பண்ணினா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். இந்த கேள்வி பதில் சொல்லிட்டு இந்த சீட்ல உட்காந்துக்கணும். என்ன பதில்னா, இந்த லோகத்துல யாரு இந்த பெரிய அதாவது நிறைய இதெல்லாம் பண்றாங்க, தானம் எல்லாம் கொடுக்குறா இல்லையா, தானம் கொடுத்து படைவல்லா ஆறா இல்லையா, யார் இந்த லோகத்துல படைவல்ல என்று சொல்லப்படுகிறார்? இவனைத்தான் சொல்லியிருக்கான், யயாத்திக்கு தான் சொல்லியிருக்கா. ஆனா இவன் பொய் சொல்லி பழக்கம் இல்லை. என்ன பண்ணினா என்னதான் சொல்லியிருக்கா அப்படின்னா, உடனே என்ன பண்ணிட்டான் இந்திரன், நீ ஆத்ம பிரசம்சை பண்ணிடாய். அதாவது என்ன அர்த்தம்னா, தன்னை பத்துடைய பெருமையை தானே சொல்லிக் கொடுக்கூடாது. சாஸ்திர சம்மதம் இல்லை. ஆத்ம பிரசம்சை பண்ணினாய் தலகு கூட தள்ளி விட்டானா. இப்ப இந்த கேள்வி பாருங்க, அவன் கேட்ட இந்திரன் கேட்ட கேள்வியே, இந்த லோகத்தில் யாரை குடல் வல்லல் என்று சொல்லுவான்னு கேட்டுட்டா இல்லையா. இப்ப தன்னுடைய பெருமை தானே சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இவாள யாரோ ஒருத்தர் சொல்றான்னு அப்ப என்ன சொல்லுவான், நீ பொய் சொன்னான்னு சொல்லுவான். அதே உண்மையை சொன்னாலும் ஆத்ம பிரசம்சை பண்ணினான், எப்படி இருந்தாலும் தண்டத்தை உண்டு. இப்படி இருக்கா அந்த இந்திர பதவி. ஆனா பகவான் அப்படி இல்ல, தன் தொடைக்கு மேல உட்கார்ந்து நகம் பிரம்மாத்தின் தொடைக்குள்ள உட்கார வச்சுக்கிறான். அதான் சமங்கொள் வீடு தரும் சமமான மோட்சாந்தத்தை கொடுக்கிறான். அதுதான் பிரம்மசப்தத்தினாக பிரம்மம். அப்ப பிரம்மம் யாருன்னா, அந்த பிரம்மம் சாமானிய வாசக சப்தம். அந்த பிரம்மம் யாரு? சிருஜிசிரதி விதித்து பிரம்மனே ஸ்ரீனிவாசே. அந்த பிரம்மம் பிரம்மம் சாமானியம், விசேஷம் எதுன்னா ஸ்ரீனிவாஸ். சாமானியம் என்ன போவா, பிரம்மனால அப்படி தலை நிற்கணும் இல்லையா. இந்த அப்படி இல்ல, பிரம்மன்ல சாமானியம். விசேஷம் இது சீனிவாசன். பிரம்மனே சீனிவாசன். அந்த பிரம்மம் வேற யாரும் நினைக்க மயங்கி போகாத சீனிவாசன். அந்த பிரம்மம் தான் சாமானியத்தை சொல்லி விசேஷத்தை கூட பரிவேசிக்கிறாரியா சுவாமி. சாமானியத்தை முதல்ல பிரம்மம் சொல்லிட்டார். இந்த ஊர்ல யார் வித்வான் அப்படின்னு சாமானியமா கேட்கணும். கேட்டு இன்னார் வித்வான விசேஷித்து வர்றது. அதே போல பிரம்மம் சாமானிய வித்தியாசு. பேர் என்ன? பிரம்மத்துக்கு என்ன பேரு? சீனிவாசன். விசேஷித்து இருக்கிறார். இதுதான் சாகபசு நியாயன்னு பேரு. சாகபசு நியாயம் என்னன்னா, சாகபசு நியாயன்னு பேரு. அப்படின்னு என்னன்னா, யாகத்துக்கு பசுவை கொண்டு கட்டு சொல்லுவான். பசுநாய பேக பசுவை கொண்டு வந்து யாகத்தை கொண்டு வந்து கட்டணும். பசுன்னா 4 பசுவை நாமனைக்காவது இந்த பாரு பசு இல்ல, இந்த இது பண்ண கிரகத்தை பசு கொண்டு வராலே, அதே மாதிரி விஸ்வரூபத்து பசு கொண்டு அந்த பசு இல்ல. பசுன்னு சொல்ற சப்தத்துக்கு 4 கால் பிராணின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல 4 கால் பிராணி அர்த்தம். அப்ப 4 கால் பிராணியை கொண்டு வந்து கட்டணும் யாகத்துக்கு. சாகபசம் யாகன்னு பேரு. சாகப்பியவசாயா ஜுகுயாகன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சிங்கத்தை கொண்டு கட்டுன்னு சொல்றது இல்ல, புலியை கொண்டு கட்டுறது. யார் துர்பலமா இருக்கா அவதான் சாஸ்திரமே அடிக்கிறது. யார் துர்பலமா இருக்காளோ அதான் ஆட்டை கொண்டு கட்டுன்னு சொல்றது. பசு ஆடுனா 4 கால் பிராணின்னு அர்த்தம். ஆட்டை கொண்டு கட்டுன்னு சொல்றதே தவிர சிங்கத்தையும் 4 கால் பிராணி சிங்கத்தையும் குறிக்கிறான் இல்லையா, புலியையும் குறிக்கிறான் இல்லையா, அதுவும் 4 காலத்தையும் 4 கால் தானே. ஆனா சொல்ல கடைசி அது சாகத்திய வசாயாம் சுதியாது பசுநாய பேத. அப்படிப்பட்ட ஆட்டுடைய வகை எடுத்து கொடு அடுத்து கொடு இந்த வியாகத்தை கொடுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஒண்ணு சாமானியமாக என்ன சொல்றது, பசுநாய பேத 4 கால் பிராணியை கொண்டு வந்து கட்டுன்னு சொல்லிட்டு, அதன் பிறகு சாகஸ்த வப்பாயாம் ஜுகுயாதுன்னு எதுக்கு சொல்றது, சாகஸ்தன வப்பாட்ட வப்பை, இந்த ஆட்டுக்கு இந்த இடத்துல வப்பைன்னு பேரு இருக்க. இது அடுத்து யாகத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப ஆடுன்னு விசேஷமா சொல்லிருக்கு இல்லையா, முதல்ல 4 கால் சொல்லி ஆடுக்கு விசேஷமா சொல்லிருக்கு இல்லையா. அதே போல முதல்ல பிரம்மம்னு சொல்லி அதற்கு பிறகு என்ன சொல்லிட்டு சீனிவாசன் சொல்லிட்டு, அப்ப விசேஷம் சொல்லக்கூடிய சத்தம் எது? சீனிவாசன். சிலவெல்லாம் சொல்லுவோம் ஆத்திரமே முதலே சொன்னோம் இல்லையா, எது துர்பலமா இருக்கோ அதாவது என்ன சொல்லணும்னா, அஸ்தம் நெய்வாச்சு கஜன் நெய்வா வியாக்கிரம் நெய்வச்ச நெய்வச்சன்.
அஸ்வம் வேண்டாம், கஜம் யானை வேண்டாம், வியாக்ரம் புலி வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். எதுனா ஆரம்பத்தில் அது மருதப்படுறது. இது சொல்ல வந்தா ஆக சகஸ்தபாயாம் சுபிகாது என்று ஆட்டுக்குட்டி கொண்டு கட்டுஇல்லையா, அதே போல பிரம்மம் என்று சொன்னாலே அந்த பிரம்மம் யாருன்னா சந்தேகம் வர, அந்த பிரம்மம் வேறாருல சீனிவாசேன் அகில பவன ஜன்மஸ்தேன பங்காதிகளே விரத விகித பூதவுதாக ரட்சைக தேத்தே சுஜித்திரத்தில் விஜயித்தே பிரம்மனே சீனிவாசே. சீனிவாச சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிரம்மன்னா சாமானிய அர்த்தம், விசேஷித்து சீனிவாசன் பத்தது. சீனிவாசன்னா பிராட்டி திருமாறு வசிக்கிறா இல்லையா, நிவாசம்னா வீடு, ஸ்ரீக்கு நிவாசம். இந்த மார்பே ஸ்ரீயுடைய இடமா, பெருமாவுடைய இடம் கிடையாது. பெருமாவுடைய அவர் இடத்தை கொண்டாட முடியாது. எனக்கு சொந்தம் அப்படி கொண்டாடலாமா, கொண்டாடவே முடியாது. இந்த இடமே யாருக்கு அகலையின் நிலையம் என்று அலர்மேல் மங்கு உரைமா பண்ண, இந்த இடமே ஸ்ரீயுடைய சொந்தம். அதான் ஸ்ரீ நிவாசம். ஸ்ரீ என்று பெரிய விராட்டியார், பெரிய விராட்டியார் வாசஸ்தலம் எது? திருமார்பு. அந்த பெரிய விராட்டியார் வாசஸ்தலம் சொல்லக்கூடியது திருமார்பு. இது நேரிழந்த வாரியான அர்த்தம், இது சாமானிய அர்த்தம். அகலகில்லையின் பாசத்தை போல சாமானிய அர்த்தம். ஏன்னா பெரிய விராட்டியார் திருமார்பு சொன்னா பூர்த்தியா போயிடுமான்னா அப்படி இல்லை சுவாமி. அதனால என்ன தெரியுது, செய்யப்பதித்தம் இது ஒழிக்க முடியாத கல்யாண குணம் பகவானுக்கு தெரியாதுல்ல. என்ன ஒழிக்க முடியாத கல்யாண குணம்னா பட்டர் பராசர படைத்தர் சுத்தி வேத வாக்கியங்கள் எல்லாமே உன்னோடு சேர்ந்த இந்த பிராட்டியை தெரிவிக்கிறத தனித்து பிராட்டி சொல்றதே இல்லைன்னு இருக்கட்டும். இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு நாச்சியார் திருக்குறள் ஆச்சரியமான திருக்குறள், இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்படுது சொன்னேன். அந்த சாஸ்திரம் ஸ்ரீச்சனே லட்சுமி சவத்தனம். அப்ப அந்த பிரம்மம் தான் ஸ்ரீயப்பதியான சீனிவாசன். சீனிவாசன் என்ன திருவேங்கட அர்த்தம் மட்டுமல்ல, அந்த இடத்துல சீனிவாசன் சொன்னா திருவேங்கட என்ன பிராட்டி சம்பந்தம் இருக்கிறபடியால பிரம்மம் என்கிற அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். சாமானிய சொல் விசேஷத்தை போய் முடிக்கிறார். கீழே சாமானிய சொல் விசேஷத்தை முடிச்சது எது? க்ஷேம என்ற சொல் என்ன வந்துட்டு ரட்சைக தீட்சே, அது சாமானிய ரட்சணம். விசேஷ ரட்சணம் எது? தீட்சைன்னு முடிக்கலையா. அதே போல இந்த கீழே இருக்கு அதே நிலை கிடைக்கிறது இல்லையா. அதே போல இங்கேயும் சாமானிய என்று சப்தது பிரம்மம் எடுத்த சாமானியமா அது எங்க கொண்டு போய் சேர்த்து சீனிவாசன் சேர்த்துட்டு, சீனிவாசன் சேர்த்த உடனே என்னது பிராட்டுடைய வாசஸ்தலம் தத்து. இதைத்தான் திருமேஷாவத்திரிக்கார் திருவில்லா தேவரை தேரேம்பி தேவு. திரு இல்லாத தேவர்லாம் தேவர்களே இல்லைன்ட்டு, பெருமாளே இல்ல சுவாமியே இல்லைன்னு திருகிறார். அப்ப தெய்வத்துக்கு திருமாவளை யார் நாச்சிமா இருக்காளோ அவன் தான் பிரதான தெய்வம். அவரை தெய்வம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஆழ்வார் திருகிறார். அப்ப யாருன்னா அவெல்லாம் பகவானா யாரு? பகவானுக்கு சரீரமா பிரகாரமாக இருக்கக்கூடிய, அப்ப பகவானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய. அதனால்தான் நிகராகவோ பகவானுக்கு நிகராகவோ நதஸ்யமஸ்ய அத்யதிகஸ்ய திஷ்யதே சாத்திரம். ஒத்தார் நிக்கார் இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருட்போல தன்வப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனப்பாய்களாய் என்னை பெற்றவராய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் இன்னப்பனமாய் விண்ணப்பன் மகிழ்ச்சி திருவீநகர் சேர்ந்தப்பன் தன்வப்பார் இல்லப்பன் தெரிவிக்கிறாரியா. அப்ப அந்த நிலைக்கு இருக்கக்கூடியதான் சித்திரத்தை விதித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே. சரி, அந்த ஸ்ரீனிவாசம் என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்? அகில பவன ஜன்மஸ்தேல பங்காதி லீலே, படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலை கொண்டவன் லீலே விளையாட்டாக பண்கிறான். அடுத்து வினத விவித பூதவுராக ரட்சைக தீர்த்தே, ரட்சிப்பதிலே தீட்சை உடையவன். ஆயிடுச்சு. ஸ்ருதிசிரதி விதித்தே பிரம்மனே சீதி. அப்படிப்பட்டவன் யார்? பிரம்மமான சீனிவாச பெருமாள் ஸ்ரீதர் சீனிவாசே. என்ன வேணும் சுவாமின்னா பகது மம பரஸ்பின் சேமுகி பக்தி ரூபா, எனக்கு ஏற்பட என்ன ஏற்படணும்? பக்தி ரூபா பண்ட ஞானத்தை எனக்கு ஏற்பட வேண்டும் பிரார்த்திக்கிறார். பகத்து மம பரஸ்பின் சேமுகி பக்தி ரூபா. என்ன பக்தினா எனக்கு பித்தம் தெளிஞ்சு எனக்கு பித்தம் வந்தா என்ன ஆகுனா என்னன்னோ தோணும். அந்த மாதிரி இல்லாம பக்திரூபா ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த பித்தத்தெல்லாம் தொலைத்து பிரதிபலங்களாம் தொலைத்து இனி அடைவதற்கு எந்த தடங்களும் கிடையாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு மம பரஸ்மின் சேமுகி பக்தி ரூபா, மிகச்சிறந்த உள்ளத்திலே மிகச்சிறந்தவா சேமுகி ஞானம் உண்டாகணும். ஞானம் மட்டும் போதுமானா பக்தி ரூபா பண்ண ஞானம் உண்டாகணும் என்று பிரார்த்திக்கிறார். பக்தி ரூபா பண்ண ஞானம், இதைத்தான் ஆழ்வார் முதல் பாட்டிலே கேட்டார். பயார் வர மதிநலம் ஆளுநன். அதே தான் இவனது இவாளுக்குலாம் பக்தி இல்லைன்னு கேட்கிட்டுதான். பக்தியா கிடையாது. எனக்கு என்ன கேட்கணும்? எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் கொடுக்கணும், அது கேட்கல. பக்தி ரூபாவண்ண ஞானத்தை பிரார்த்திக்கிறேன். அதைத்தான் பிரார்த்திக்கிறேன். அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதிலே அப்படின்றதுனால என்ன? முதல்ல ஈஸ்வர வைபவத்தை எல்லாம் சொன்னார். பகவான் வைபவம் அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதி லீலே, இது முதல் 2 அத்தியாயத்தின் நிலை. அப்ப அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதினா பகவானுடைய
வைபவத்தெல்லாம் சொல்லிட்டார். வினத விவித பூதூராக ரட்சை விதித்தே அவன் அடியார்களுக்கு எடுத்துக்கொண்ட பிரதிஜையை தெரிவித்தார். ரட்சித்தே திரிவன் அனுட்டலிவத்தி இட்ட பிராப்தி ரட்சித்தே திரிவன் தெரிவித்தார். சிதிசிரதி விதித்தே பிரம்மனே ஸ்ரீவச அவன் கொடுப்பன். அவனை பற்றி எதில் ஓதப்பட்டதுன்னா வேதைக சமதமஞ்சன் சிதிசிரதி விதித்தே அவனை பற்றி எதில் ஓதப்பட்டிருக்கு? வேதத்தாலே ஓதப்பட்டவன் ஊற்றமடையாய் பெரியாய் ஆண்டாள் தெரிவிக்கிறாடியா. இப்ப வேதத்தாலே ஓதப்பட்டவன் வேதைக்க சமகதியம் வேதத்தால் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். மற்றொன்றால் இப்ப பகவான் யார்? எப்படிப்பட்ட பகவான்? யாரு? சிதிசிரத்தை விதித்தே பிரம்மனே எப்படிப்பட்டவன்? யார் அவன்? ஸ்ரீனிவாசே அவனே ஸ்ரீனிவாசன். இப்ப அவனுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? பிராப்தியமான புருஷார்த்தத்தை பவத்தமாக பரஸ்மின் சேதுக்கி பக்தி ரூபா ஆக புருஷார்த்தம் இது உண்டு. ஆக யார் கொடுப்பதும் என்பதும் உண்டு. அவன் நல்லா போயிட்டுங்க. இது ஒரு செக்ஷன் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுக்கிறாரு சார். இதை எடுத்து எந்தெந்த அத்தியாயத்துல எந்தெந்த மதத்தை கட்டிகள் மறுபடியும் எடுக்கப்படும். இது மேலெழுத்த வரை அர்த்தம் சொன்னார். படைத்தல் காத்தல் அழித்தல் விளையாட்டாக பண்றான். அடுத்து நமக்கு உபாயமாக ரட்சிக்கிறான். அடுத்து அப்படிப்பட்ட பிரம்மம் யார்? ஸ்துதியிலே சொல்லப்பட்ட பிரம்மம் யார்? சீனிவாசன் சொன்னார். சரி, உபக்கேன காட்டுத்த பக்தி ரூபாவந்த ஞானத்தை முடிச்சிட்டார். இது ஒரு நிலை. அடுத்த நிலை வேற மாதிரி இருக்கு. சொல்றேன். அதாவது யார் கொடுக்கிறன்றது என்பது உண்டு. இதுல புருஷார்த்தம் உண்டு. யார் கொடுக்கணுன்றது உண்டு. அவன் எப்படிப்பட்ட உண்டு. அவன் நிச்சயம் கொடுக்காம விடமாட்டான் என்பது உண்டு. இதை இத்தனை ஒரே ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். அப்படின்னா இதற்கு மேல சம்பிரதாயத்தை தெரிஞ்சு கொண்ட விஷயம் ஒன்றுமே கிடையாது. இது இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் வியாக்கியானம் பண்ணிப்பன் அது ரொம்ப சுருப்பா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மேற்கொண்டு சீபாஷி விஷயம் போகணுமே அதுக்காக தான் சுருப்பா பார்த்துருக்கேன். பண்ணி அப்ப பிரம்மம் வேற யாரும் இல்லை, சீனிவாசன் தெரிவிக்கிறார். அதனால் பிராட்டி வைபவத்தை சொன்னார். அந்த பிரம்மம் எங்கேயோ இல்லை, எனக்காக பாடுபடுத்தி சொன்னார். சரி, அங்க என்ன கொடுக்கணும்னா சாமானியத்தை கொடுக்கும், மோட்சத்தை ரெண்டுமே கொடுக்கணும். சாமானியத்தை கொடுக்கறதா என்னது? அகில பவன ஜன்மஸ்தேன க்ஷேமன்றது இட்ட அனிஷ்டம் இஷ்ட பிராப்தி. அதே போல மோட்சத்தை கொடுக்கறது என்னது? தீட்சே. தீட்சை சாமானியத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கணும்னு சொன்னார். அப்ப உனக்கு என்ன வேணும் கேட்டா பக்தி ரூபாவன் ஞானத்தை வேணும் சொன்னார். இங்க மோட்சம் கேட்கல, பக்தி ரூபாவன் ஞானம். இதற்கு ஒரே சம்பிரதாயம் தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னன்னா இந்த அர்த்தம் பிரதானமான இது அத்தனையும் ஒரே ஸ்லோகத்தில் அமைத்தார். ஏன்னா இந்த ஸ்லோகத்தின் மேலே எந்தெந்த மதங்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்தை கண்டிக்க வராது. இது இத்தனை இதுக்குள்ள இருக்கா? எல்லாமே இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அத்தனை இருக்கு. எந்தெந்த வகையில் அடிக்கணும்னு நினைக்கிறார், எந்தெந்த மதத்தின் வாதங்களை என்னென்ன தப்புன்னு நினைக்கிறார், அத்தனை இந்த ஸ்லோகத்துல இருந்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தை 4 அத்தியாயங்கள் 4 அத்தியாயங்கள் சுருக்கமான விஷயங்களும் இதை எடுத்திருக்காரு. இது இத்தனை எனக்கு சுவாமி இந்த சூத்திரமே இத்தனை 2-3 வித்தியாசம் போகும். முதல்ல இதை பார்த்து மேற்கொண்டு அங்க போன வச்சுக்கோங்க ரொம்ப நன்னா புரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதவுராக ரட்சைக தேத்தே சிதிசிரதி விதித்தே பிரம்மனே சீனிவாசே பவதமபரத்தின் சேமிக்கை பக்தி ரூபாந்திரை. அதாவது 4 அத்தியாயம் முழு நோக்கமே தான். சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், உபாய அத்தியாயம், உபேய பலாத்தியாயம். அதாவது உபேயம். இந்த உங்களுக்கு முதலே சொல்லி வச்சுக்கிறேன். சில சப்தங்கள்லாம் கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தாதான் மேற்கொண்டு உபன்யாசமா போகும். இப்ப ரட்சணம் சொன்ன இல்லையா? ரட்சணம் சொல்லும் போது அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி அது வரைக்கும் அந்த இஷ்ட பிராப்தியால அங்க போய் பகவதனுடைய கீழ்த்திக்காரத கைங்கரிய பரியத்தை போகணும். இப்ப ரட்சணம்ன்றதுக்கு அர்த்தம் இது வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டாதான் ரட்சிக்கிறான்னு சொன்ன உடனே கிட்ட போயிடும். ரட்சிக்கிறான்னு அதை விவரிச்சு இருந்தேன்னா அது ஒரு 10 நிமிஷம் போயிடும். இப்படியே உபன்யாசம் ஆகிய. அதனால ஆரம்பத்திலே இது சொல்லிடுறேன். ஸ்ரீபாஷத்தை ஒரு சிரமம் இதை ஒரு சிரமம். என்ன சொல்ல வந்தாலோ அந்த சொல்ல வந்த பாலபாட்டம் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல எல்கேஜில இருந்து +2 போயிட்டு அதுக்கு ஒரு பிஎஸ்சி போறோம். அப்பவே எல்கேஜி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கெல்லாம் நான் சாமானிய படம் அது கிடையாது. ஆனா இந்த சம்பிரதாய விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல சித்ரா சித்தி ஈஸ்வரன் எப்படியோ அதையும் ஞாபகம் சரியா வரும். திருமந்திரத்தை சர்வஸ்வரம் எப்படியோ அதையும் ஞாபகம் சரியா வரும். அதை விட்டு அதை முடிச்சா சுவாமி அடுத்தது வரேன் கால் பறிச்சாரு பறிச்சு முடிச்சுட்டு முடி பறிச்சா வரைச்சா கால் பறிச்சோடைய சப்ஜெக்ட்ல வராதுன்னா வரும். இதுல வரும், சீவைச்சத்துல வரும், பெருக பாரதம் வராம போகலாம். இதை பூர்த்தியால ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஞாபகம் வச்சுன்னா கட்டம் ஒண்ணும் இல்லை, ஒரு கட்டம் இல்லை, கொஞ்சம் சட்டையோட சேர்த்துதான் போறோம். ஆக அவிரோத அத்தியாயம், சமன்வய அத்தியாயம், உபாயாத்தியாயம், உபேயாத்தியாயம் அல்லது பலாத்தியாயம். உபாயம் உபேயம்னா உபாயத்தா வழி, உபேயம்னா புருஷார்த்தம் பலன் அர்த்தம். இந்த 4 அத்தியாயம், இந்த 4ஐயும் சுருக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. 4 அத்தியாயத்துல என்ன அர்த்தங்கள் சொல்லி இருக்கோ அப்படியே சொல்லுகிறார். அழகா ரமணா தெரியும். சுதாபிரகாஷ் காச ரமணா அகில பவன ஜன்மஸ்தேன தங்காதி லீலே ஜெகத் ஜன்மாதி காரணத்துவம் முதல்ல தெரிவித்தார். பகவானத்துல காரணத்துவம் உண்டு. காரணத்துவம் தான்
அதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வேத் முதலாய் வித்தாய் பறந்து தரைந்து பார்த்திருக்கோம். வேத் முதலா மூணுமே ஒண்ணுதான். வேர்னாலும் முதல்னு சொன்னாலும் வித்துன்னு சொன்னாலும் மூணு ஒண்ணுதான். நிமித்த காரணம், சககாரி காரணம், உபாதாரணம், மூணு காரணம் தான். வேத் முதலா வித்தான எல்லாவற்றையும் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து இத்தனை பரிணாமிய பகவான் இந்த பணிய விஷயத்தை தான் இங்க தெரிகிறார். அப்ப காரணத்துவம் ஜெகத் ஜன்மாதி காரணத்துவம் எது? அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி ஜெகத் ஜன்மாதி காரணத்தை தெரிவிக்கிறார். ஒன்னம் தேவம் உலகம் உயிரம் மத்தம் யாதமில்லா அன்று நான்மகன் தன்னுடைய தேவர்களோடு ஈடுபடைத்தான் குன்னம் போல் மணிமாடனிலே திருக்குறுகூரதனுள் என்று ஆதித்யரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் தெரிவிக்கிறாள். இது இத்தனையும் கண்டும் தெரியவில்லைன்னு தெரிகிறார். இன்னும் தெரியலையா அவங்களுக்கு? பராத்பரம் யாரும் தெரியலையா உங்களுக்கு? கண்ட பேர் போய் வாசல போய் நிக்கிறீங்க எக்காவது ஆழ்வா தெரிவிக்கிற 4ஆம் 10 திருவாள் ரொம்ப என்ன தெரிவிக்கிறார்? அச்சையில் பரத்தோன்னு பேரு என்ன தெரிவிக்கிறான்னா இதெல்லாம் தெரிஞ்சு ஒன்று இருந்திருக்கான், உமிழ்ந்திருக்கான், கிடந்திருக்கான், நின்றிருக்கான், நடந்திருக்கான், இழந்திருக்கான், எடுத்திருக்கான். இத்தனை பண்ணியும் இன்னும் என்னதான் மன சொல்றாங்க இத்தனை பண்ணிருக்கானே அவன் தானே பராத்பரன் இன்னும் புரிஞ்சுக்கவே நீங்க. அது நம்மளே கேட்கிறாரு. எல்லீரும் வீடு பெட்டா உலகின் இல்ல இல்ல நீங்க எதுக்கு போறேன்னு தெரியுது. அங்க போய் இடம் இருக்கும் சொன்னா அத்தனை பேர் மோசத்துக்கு போயிட்டாங்க. நீங்க சென்னையில இடம் இருக்கும் வந்தா பரவாயில்ல, மாடிக்கு மேல வடி கட்டிக்கலாம். அங்கேயும் அதே மாதிரி கட்டலாமா? அந்த இடம் தான் வடக்கு பார்த்து. இரண்டாவது இவரும் வடி கட்டிட்டே இருக்க. எத்தனைதான் வடி கட்டணுமா? வடி மற்ற தேவதாந்திரங்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசமா? போன உடனே கொடுத்துரும். இவர் கொடுக்க மாட்டார். அர்ஜுனே கேட்கணும், நீயே கொடுக்க வேண்டியதானே. நான் கொடுக்குற வஸ்து எப்படிப்பட்ட வஸ்துன்னு பாரு அர்ஜுனா. மற்ற வாரம் கொடுத்து அடுத்த நாளே காணாம போயிடும். நான் கொடுத்தோம்னா சாஸ்திரமா கொடுக்கேன். நம்ம சாஸ்திரமா கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி பரீட்சை இருக்க வேண்டாமா? அந்த யோகியதை இருக்க வேண்டாமா? அதுக்கு அவன் யோகியதை படைத்தவன் தானா? அதனாலதான் எனக்கு வரணும்ன்ற அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா எனக்கு வரக்கூடாதுன்ற நிலை இல்லை. ஆனா இத்தனை தூரம் சிரமப்படுத்தினா இந்த யோகத்தை பெற்றுட்டு வரணும்னு எவ்வளவு வடிகட்டணுமோ வடிகட்டிட்டே இருப்பான். வடிகட்டி துடிக்கணும். குவிக்கொள்ளும் தானோ இன்னும் குறுகாலோன்னா வைராக்கியத்தால வந்து தவிர சட்டுன்னு வரக்கூடாது. நாமே சம்சாரத்துல அதுல ஏதோ கஷ்டம்னா தர்மவத்தியில ஏதோ கோவம் வந்துட்டு வச்சுக்கேன். கோவம் வந்துட்டுனா சாயங்காலம் உடனே எனக்கு காவேட்டி கட்டிக்கலாம் சன்னியாசம் எடுத்துக்கலாம் சொன்னு கோபத்தால சன்னியாசம் வந்து அடுத்த நாள் கண்ட வேட்டி வெளியே வைக்கும். கோபத்தால வைராக்கியத்துல அவர் கொஞ்சம் சிறிது வைராக்கியத்தை பண்ணுவதை தவிர கோபத்தால வந்தாலே எதுவுமே சாஸ்பதமா நிக்காது. அதே போல இங்க நம்ம கொடுக்கறாங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்கு என்னன்னா அதுக்கு உண்டான ஒரு நிலையை கொடுக்கணும். அதான் ஜெகத் ஜன்மாதி பகவான். ஏன்னா காரணத்தை முதல்ல ஸ்தாபித்தா தான் ஒரு காரணம் வேறு. எப்பவுமே பகவான் காரண வஸ்துவா இருந்தா தான் அவனை முதல்ல பிடிக்கணும். ஏன்னா சாஸ்திரம் எது மாதிரி இருக்குது? காரணம் டு ஜெயதா. காரணம் யார் காரண வஸ்து அவனை உபாசிப்பான்னு தெரிவிக்கணும். அதனாலதான் முதல் வரியால காரணத்தை தெரிவிக்கிறார். முதல் அத்தியாயம் காரணத்தான் ஜெகத் ஜன்மாதி காரணம். ஏன்னா காரணம் யாரும் தெரிஞ்சாதான் நம்ம உபாசிக்க தோணும். இன்னார் காரணமே இல்ல சுவாமி அப்படின்னு வந்து நமக்கு உபாசிக்க தோணாது. அவரு எதுக்காக நம்ம உபாசிக்கணும் தெரிவிக்கிறாரு. அப்ப காரணத்தை முதல்ல ஸ்தாபித்தற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஏன் முதல்ல காரணம் சொல்றாருன்னா நம்மாழ்வாரும் இதே போலதான் தெரிவித்தார். எப்படி நம்ம முதல்ல பரத்துவத்தை சொன்னார். பரத்வம் அடுத்து பரத்தை சொன்ன அடுத்து 2ஆம் பத்தம் எடுத்துருவாங்க. பரத்வ காரணத்துவ 2ஆம் பத்தாலே காரணத்துவத்தை சொல்லுவார். முதல்ல மேம்பட்ட தன்மையை சொன்னார் பரத்வம். அடுத்து 2ஆம் பத்தாலே காரணத்துவம், 3ஆம் பத்தால வியாபகத்துவம். இப்படி மேல போறது. அப்ப காரணத்துவம் பிரதானமா சொல்றதுக்கு எது காரணம்னா காரணமானபடியாலே பரத்வம் சிவன் நாராயணன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவன் தான் காரண வஸ்து. அந்த காரண வஸ்து ஆனபடியால் இவமே பரத்வம். எதற்காக முதல்ல காரணத்தை பிரிச்சுக்கிட்டான்னா சௌசீல்யம் இருக்கிறபடியால காரண சிவன் நாராயணன் சொல்லல. சௌலபியம் இருக்கிறபடி சௌசீல்யம் என்ன அர்த்தம்? சீலகுணம் எல்லாரோடும் பழகிறான். அதனால இவருக்கு காரணம் சொல்ல முடியாது. அது சௌலபியம் எளிமையா இருக்கான் அப்படி சொல்றதுனால காரணம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? இதுக்கு எடுக்க காரணம்னா மேம்பட்ட தன்மை. காரணம் து தேயகா. யார் காரணமோ அவனை தியானம் பண்ண சாஸ்திரம் சொன்னபடியாலே இப்ப தியானத்துக்கு விஷயம் எது? சிவன் நாராயண. அந்த ஜெகத் ஜன்மாதி காரணம் தான் பிரம்ம லட்சணம். பிரம்மத்துக்கு லட்சணமே எதுன்னா ஜெகத் ஜன்மாதி காரணம். அப்ப ஆழ்வான் காரணத்தை தான் வைத்தார். அதே தான் சுவாமி முதல் பாகத்திலே வைக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேன பந்தாதி. அப்ப காரணத்தை முதல் இந்த சூத்திரத்தை 4 கால் பாகமா வச்சுக்கணும். முதல் கால், 2ஆம் கால், 3ஆம் கால். கால்னா நம்ம கால் இல்ல, கால் பாகம். அதுல முதல் கால் பாகம் எது? அகில புவன ஜன்மஸ்தேன பங்காதி. அது முதல் கால. அந்த முதல் கால படைத்து காத்து அழிக்கையாகிற காரணத்துவம் பிரம்ம லட்சணம்.
அப்படின்னு தெரிவிக்கிறார். முதல்ல பார்த்தது வேற, அந்த காரணத்தை பார்க்கல, இவனுக்கு இதெல்லாம் உண்டுன்னு லீலையா பண்றான்னு தெரிஞ்சது. இந்த காரண வஸ்து பிரம்மம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப காரணத்தை தெரிவித்து எது காரணம் என்னன்னா மொத்த நாள் இந்த முதல் அத்தியாயத்தால காரணத்தை பிரம்ம லட்சணம் தெரிவித்தார். அடுத்து அதுல சில சில சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா எதற்கு காரணமாக சொல்லணும், மாற்றி பார்க்கலாமே என்று ஆட்சேபிக்க அதற்கு அடுத்து சொல்கிற வினத விபித பூதூராக ரட்சேகதி என்பது இரண்டாவது வரியை வரிக்கிறது. முதல் வரியிலேயே ரெண்டும் இருக்கு. இப்ப முதல் வரியிலேயே அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதி இது வரைக்கும் காரணத்துவம். அடுத்து நல்லா கேட்டுங்கோ, லீலே இருக்கு இல்லையா, இதான் இரண்டாவது அத்தியாயத்தின் பொருள். லீலை லீலை தான் இரண்டாவது அத்தியாயத்தின் பொருள். அப்ப வினதி வினத விபூதூராக ரட்சைதி சேர்த்துக்கு அது அது வேற விஷயம், அது இரண்டாவது கால் பகுதி தான். இருந்தாலும் அது இதை சொல்ல வரல. அப்ப நடுவுல ஒரு முக்கியம் அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதி லீலை. லீலைனால விளையாட்டு. விளையாட்டுனா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் விளையாடுறான்னு சொன்ன இச்சாதீனமாக தான், அதாவது தான் ஆசைப்பட்டு செய்கிறான் தவிர தூண்டப்பட்டு செய்வது அல்ல. விளையாட்டுன்னு சொன்னால ஆசைப்பட்டு மட்டும்தான். குழந்தை விளையாடுறது தூண்டு தூண்டு விளையாடு விளையாடு நம்ம தூண்டத்தோட காட்டாடுங்க, கணக்கு ஆசை வந்து விளையாடுறது. அதே போல விளையாட்டு தேசிகன் ஒரு திருட்டான்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமா ஏன் இந்த திருட்டான்னு சொல்றாருன்னா லீலே இல்லையா, லீலேன்னு விளையாட்டுன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப பகவான் இது இத்தனையும் பண்றானே, பண்றதுடைய பிரயோஜனம் என்ன? ரொம்ப சிரமப்பட்டு பண்றானோ, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கானோ, வேற யாருக்கோ பண்ணிட்டு இருக்கானோ? இல்ல இல்ல, லீலையா பண்றான், தன் பிரயோஜனமா பண்றான், தனக்கு தானே பண்றான் அப்படின்னு. விளையாட்டா பண்ணாலே அதுல எந்தவித கஷ்டமும் இருக்காது. தன் பிரயோஜனம் சுயம் பிரயோஜனம் அர்த்தம், பிரியத்துக்காக. தேசிகன் ஒரு திட்டம் எடுக்கிறார். பரமந்தத்யூகம் லீலாத்யூகம்னு ரெண்டு விஷயம். பரமந்தத்யூகம் லீலாத்யூகம்னு ஞாபகம் வச்சுக்கணும். சீட்டு ஆடிந்த காலே, சீட்டு கட்ட ஆடிந்த காலே அப்படின்னு கட்சி அத பணத்துக்காக ஆடுறது வேறு, விளையாட்டுக்காக ஆடுறது வேறு, பிரியத்துக்காக சொல்றது. அந்த காலத்துல நதியை கடக்கணும்னாலே கங்கை இருக்கு. கங்கை இருந்து அந்த பக்கம் போனா ஒரு படகு ஏத்துட்டு அந்த பக்கம் போகும். இந்த படகு ஏற்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த படகு வர காத்துட்டு இருக்கணும். கொஞ்சம் நாடியா போகணும், நாடியை காத்துட்டு இருக்கணும். அதான் என்ன பண்ணுவானா சில பேர்னா, அப்ப சும்மா நாடி இருக்கு வெண்மை போயிட்டு இருக்கு அப்படி விளையாட ஒரு கட்டம் போட்டுவா. அந்த காலத்துல இன்னைக்கு அது உண்டு. இன்னைக்கு வேற விதத்துல இருக்கு. நீங்க இன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்தாலும் இதெல்லாம் உண்டு. நீ செகண்ட் அது தேர்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போனேன்னா இதெல்லாம் நிறைய இதெல்லாம் சிறு வயசு ஆடி நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கும் உண்டு. அன்னைக்கு வேற விதத்துல இருந்திருக்கு. அது போட்டு விளையாடிட்டு இருப்பா. விளையாடிட்டு கட்சி அங்கிருந்து இங்கிருந்து கிளம்பி போயிடுத்து அந்த படகு இவாளை ஏற்று அங்க போய் விட்டு கொடுத்து கிளம்பி போயிடுது. நம்மளால ஏற முடியல, கிளம்பி போயிடுது. சரி திரும்பி வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது வச்சுங்க. அந்த ஒரு மணி நேரம் சேஷாம உட்கார்ந்து இருக்கவன எல்லாரும் சேர்த்து ஒரு ஆட்டம் போடணும், கட்டம் போட்டு ஆடிட்டு இருப்பா. ஆடிட்டு இருக்கச்சே படகு வந்துருக்கு. ஒரு மணி நேரம் ஆயிட்டு படகு வந்துருக்கு. படகு வந்த உடனே இவா பணத்துக்காக வச்சு விளையாடினாலா நேரம் போறதுக்கு விளையாட்டுக்காக விளையாடினாலும் பொறுத்துதான் இவ விளையாட்டை முடிக்கிறாளா இல்லையான்னு தெரியும். இவ பணத்துக்காக வச்சு விளையாடினால்னா வந்தா வரட்டும், நான் தோத்துருக்கேன், அடுத்தது நீ ஜெயிச்சாகணும் இரு சொல்லுவாளா மாட்டாளா சொன்னா. அதே விளையாட்டுக்காக விளையாடினா வச்சுக்க துண்டை உதருவா, தோல்ல போடுவா, நேரம் போயிட்டே இருப்பான். அது எந்த நிலையில வேலை இருக்கட்டும். அப்ப விளையாட்டுக்காக இதுதான் லீலாத்யூகம் பரமந்தத்யூகம்னு பேரு. லீலாத்யூகம்னா விளையாட்டுக்காக விளையாடுறது. பரமந்தத்யூகம்னா பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு விளையாடுறது. காரணம் என்னன்னா தன்னுடைய பிரயோஜனம் மட்டும் மற்றவாளுடைய பிரயோஜனம் அது அடங்கியிருக்கும். ஆனா இங்க லீலாத்யூகம்னு என்ன அர்த்தம்னா தன் பிரயோஜனம் மட்டுமே இருக்கும். தன் பிரயோஜனம் விளையாடுதான், விளையாடுறத இன்னொரு பிரயோஜனம் இல்லை. அதே போல பகவானுக்கு இந்த பணத்துக்காக விளையாட என்ன ஆகும்? முடிவாரா? படகு வந்தாலும் வரட்டும், நீ இருன்னு சொல்லுவாலும். அதே விளையாட்டுக்காக விளையாடினா துண்டை உதருவா, தோல்ல போட்டு நேர போயிட்டே இருக்க இல்லையா? அதே போலதான் அங்க போனா இப்ப லீலாத்யூகமாக இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? லீலா விளையாட்டுக்காக இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். அதே பரமந்தத்யூகமா இருந்தால் நாளைக்கு கட்டுப்படுத்த போகிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல லீலான்னு சப்தம் வச்சிருக்கார் சுவாமி. வினத விவித பூத அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே. அப்ப லீலான்னு ஒரு பூமி வச்சிருக்காருன்னா நான் என்ன அர்த்தம்னா மற்ற பேர் தூண்டுதல் இல்லைன்னு தெரியாது. மற்ற பேர் தூண்டுதல் இல்லைன்னு தெரியாது. அது மட்டும் இல்ல வேறு ஆசை கிடையாதுன்னு தெரியாது. புரியுதுன்னா புரியுதா? மற்ற பேர் தூண்டுதல் இல்லைன்னு தெரியாது, வேற ஆசை கிடையாதுன்னு தெரியுது.
நிறைவேறாத ஆசை, எந்த ஆசையும் கிடையாதுன்னு தெரியாது. தன்னானந்தத்திற்காக பண்ணுகிறான்னு தெரியாது. நான் என்ன புரியுதா? அதுதான் நீராஜீவன். இது யூடியூப்ல தேசியம் எடுத்துக்காரு. அப்ப தன்னானந்தத்துக்காக பண்றான்னு தெரியாது, மற்றற்கு தூண்டல் இல்லைன்னு தெரியாது, வேற ஆசை கிடையாதுன்னு தெரியாது, விளையாட்டுக்காக பண்றான்னு தெரியாது. அப்ப விளையாட்டுக்காக பண்றான்னு பிரயோஜனம் இல்லை, சுயம் பிரயோஜனம். சுயம் பிரயோஜனம் வந்துருது இல்லையா? தன்னானந்தத்துக்காக பண்றான்னு இல்லையா? அதத்தான் அது பூர்த்தியா சொன்னது. அவிரோத அத்தியாயத்தின் அர்த்தங்கள் எல்லாம் லீலா என்ற சப்தத்திலே அடக்கம். விரோதம், விரோதம் கிடையாது. ஆக அப்ப அவிரோத அத்தியாயத்தின் நிலை எது? அதை எது தெரியுதா? லீலை. இரண்டாவது அத்தியாயத்துடைய சப்தத்தை எந்த நிலையில், எந்த சப்தம் வைக்கிறார்? லீலை. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி முதல் அத்தியாயத்தின் சுருக்கம். இரண்டாவது அவிரோத அத்தியாயத்தின் நிலை எதுனா லீலா என்ற சப்தத்தில் வைச்சார். ஆக முதல் அத்தியாயம் காரணத்துவம். இதை விளையாட்டாக்கு என்று சொன்னபடியாலே விரோதமே கிடையாது. அதனால் வேறு ஒருத்தர் தூண்டுவதும் கிடையாது, வேறு வேறு பிரயோஜனத்துக்காக கிடையாது, தனக்கு இதால் எந்த சிரமமும் கிடையாது. இதை லீலை சொல்லம் இல்லையே. அதனால பகவான் இதை பண்ணினால் ரொம்ப ஆசைப்படுவாரோ சிரமப்படுவாரோ என்றால் ஒரு சிரமம் கிடையாது. இதனால் இரண்டாவது அத்தியாயம் முடிச்சிட்டார். ஆக முதல் வரியாலே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி என்று சொன்ன முதல் அத்தியாயம் எடுத்து, லீலே என்று சொன்னபடியாலே இரண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. புரியுதா? இது நம்ம பார்க்கல, இன்னொரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அப்ப ஒரு சிரமமும் கிடையாது. ஆயாசப்படுவாரோ இல்ல, சிரமப்படுவாரோ இல்ல, ஒரு சிரமமும் கிடையாது. இது இரண்டாவது அத்தியாயம் முடிஞ்சது. மூணாவது அத்தியாயம் உபாய அத்தியாயம். உபாய அத்தியாயம் என்னது? வினத விவித பூதவுராக ரட்சைக தீர்த்தே. வினத விவித பூத பல பல ஜீவராசிகளுக்கு, அதாவது வினத்தன் சொன்னாலே பக்தி பிரபத்திகள். வினத்தனம் அப்படியே குணியணும். துயரறி சுடரு தொழுதி எளியன் மனனே, இதுதான் வினத்தன். வினத்தன் சொன்னாலே துயரறி சுடரடி தொழுதி எழி என் மனனே, தொழுதி எழுன்றாலே அதான் வினத்தன். அப்ப சுடனும் எழனும் வந்தது இல்லையா? அப்ப பக்தி பிரபத்திகள், பக்தி பிரபத்தி இவ்வளவு உபாயங்கள். ஆக பக்தியோ பிரபத்தியோ வினயத்தோடு போய் பண்ணப்படுகிறது, அதுதான் உபாயமாகும். உபாயம் இது நாம நினைக்கிறவ இல்ல, பக்தியோ பிரபத்தியோ உபாயம். ஆக இது மூணாவது அத்தியாயம். இது வினத விவித பூதவுராக ரட்சைக ரட்சை வினத பூதவுராக பூதவுராக ஆயிட்டு. சரி, அடுத்து கடைசி அத்தியாயம் உபேய அத்தியாயம், பலா அத்தியாயம். பலா அத்தியாயத்தால சொல்லப்படுது ரட்சைக தீட்சை. ரட்சிப்பது அர்த்தம் பார்த்தோம். எதை ரட்சிக்க போகிறான்டா? அனிட்டத்தை தொலைத்து இட்டத்தை கொடுக்கிறான் இல்லையா? அனிட்டத்தை தொலைத்து இட்டத்தை கொடுக்கிறான் இல்லையா? அப்ப இட்ட பிராப்தி தான் உபேயம். ஆக இட்ட பிராப்தி கொடுக்கிறது ரட்சைக தீட்சை. ஆக அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதவுராக ரட்சைக தீட்சை ஸ்ருதிசிரதி விதீப்தே பிரம்மனே சீனிவாசே பகவதி மம பலஸ்மின் சேமிக்கி பக்தி ரூபா. ஆக பக்தி ரூபா என்ற ஞானத்தாலே பகவான் ரட்சிக்கிறான். ரட்சிக்கிறான் என்றாலே அனிட்டத்தை தொலைத்து இட்டத்தை பெருகை. ஸ்ரீபாஷத்துல இது ஒன்றே மட்டும்தான் சிரமம். என்ன சிரமம்னா இதை நல்லா புரிஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும். ஆக இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ரட்சா எங்க சப்தம் சொல்லியல இந்த நிலைக்கு அப்ப யுத்தத்தை கொடுக்கிறான். ஆக ரட்சணம் என்றாலே பிராப்தியம். ஆக பகவான் ரட்சிப்பதே பிராப்தியமாக உபாயமாக. நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம், மூணாவது அத்தியாயம் உபாய அத்தியாயம். முதல் அத்தியாயம் காரணத்துவம். இந்த காரணத்துவத்தை அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி பின்னர் இது காரணத்துவம் வந்து. அடுத்து லீலா என்ற சப்தத்தாலே அதற்கு எந்தெந்த விரோதங்கள் கிடையாதுன்னு நிரூபித்தார். லீலா ஏன்னா விளையாட்டா பண்றான் இல்லையா? லீலைன்னு விளையாட்டு இல்லையா? தம்பிரயோஜனமா பண்றீங்களா? எந்த விரோதம் கிடையாதுன்னார். அடுத்து மூணாவது அத்தியாயம் வினத்தை என்று சொன்னபடியாலே உபாயத்தை சொன்னார். எனது உபாயம் இது பக்தி பிரபக்தி உபாயம் சொன்னார். சரி, அடுத்து மேல உபாயத்தை சொன்னார். கடைசியாக ரட்சை என்று சொன்னபடியாலே பிராப்தத்தை அறிவித்தார். ஆக காமத்துவம் அவிரோத அத்தியாயங்கள் முதல் 2, மேல உபாய பலம் அத்தியாயங்கள் கடைசி 2. முதல் 2 இது சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம். அடுத்து உபாய உபேயம், அடுத்த 2. இந்த 4 அத்தியாயத்தை சமன்வயப்படுத்தினார் சுவாமி. எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்தான், எல்லாம் ஒரே ஸ்லோகம். இப்ப ஸ்ரீனிவாசன் என்றதுனால என்ன ஆயிடுச்சு? 2 வரையும் தான் வந்துருக்கோம், பின்னாடி இருக்கு. ஸ்ரீனிவாசன் சொன்னபடியாலே பிரம்மனி ஸ்ரீனிவாசன், பிரம்மம் என்று சுலோஷமா போய் பரியவசிக்கணும் இல்லையா? ஸ்ரீனிவாசனத்துல பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சொன்னபடியாலே சுத்தி சிரசி என்கிற சப்தத்தை தவிர மற்ற எல்லா சப்தத்தையும் அர்த்தமா இருக்குது. எல்லா சப்தம் இது நான் பிரம்மத்தை பதிவு வச்சிருக்கேன். பிரம்மம் என்று சாமானிய சப்தம் சொல்லி ஸ்ரீனிவாசன் போய் பதிவு வச்சுக்கிறது இல்லையா?
பிரியத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு பிரியத்துக்காக சொல்றேன். சாதாரணமா சொல்லணும்னாலே அவயவ சக்தி ரூடி சக்தின்னு இருக்கு. ரூடி அர்த்தம் யௌகிக அர்த்தம் பார்த்திருக்கோம், அகமேக பரம் தத்துவத்துல பார்த்துக்கோம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இருந்தாலும் சொல்லிடுறேன், இதுக்கு அவயவ சக்தி ரூடி. அதான் எல்லா பாட்டையும் ஞாபகம் வச்சுட்டாத்தா சீவைக்கும் சித்திக்கும். இல்ல சார் அதை நீங்க முடிச்சுட்டு ஆயிடுத்து அடுத்த கிளாஸ் வகுப்பு வந்துட்டேன், அந்த வகுப்பு கிடையாதுன்னு கிடையாது. இதுல எல்கேஜியும் உண்டு, பிஹெச்டியும் உண்டு. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அவயவ சக்தி ரூடி சக்தின்னு இருக்கு. இந்த ரெண்டு சக்தி உண்டு. சீனிவாச என்றால் ஸ்ரீதேவி நாச்சாரிய திருமார்களை படைத்தவன் தான் அர்த்தம். சீனிவாசன் ஸ்ரீநிவாசன், ஸ்ரீன பிராட்டி பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியை நிவாசஸ்தலத்தை திருமார்களை தாங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது அவயவ சக்தின்னு பேர். இதுக்கு இந்த இந்த அர்த்தத்துக்கு அவயவ சக்தியால கிடைக்கிறது இந்த அர்த்தம். ஆனால் ரூடியால என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சாமானிய அர்த்தம் விசேஷம். ரூடியால என்ன அர்த்தம்னா, எப்ப ஸ்ரீதேவிநாச்சியர் திருமார்களை படைத்தான்னு சொல்றாரோ அப்ப பராத்பரம் பரமபுருஷன் பகவான் தான் இது ரூடி அர்த்தம். புரியாதா? ரூடி அர்த்தம் பராத்பரம் பரமபுருஷன் தான். ரூடி அர்த்தம் தான் விசேஷமா இருக்கும். சாமானிய அர்த்தம் என்னது? திருமார்பளே பிராட்டியை வைத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இது எது? சீனிவாசன். ஆனா ரூடியா வந்துச்சுன்னு வச்சுக்க, பராத்பரன் அவனே மேம்பட்டவன் பரமபுருஷன் அப்படின்னு தெரியா. ரூடின்னாலே உள்ளுரை பொருள் அர்த்தம். சுவாபதேசம். ரூடினாலே உள்ளுரை பொருள். அறிந்து அறிந்து தேடி தேடி. பகவான கடிமைன்னு சொன்னா மேலிருந்த வாரியான அர்த்தம். அவயவ சக்தின்னு வச்சுக்கலாம். இப்ப ரூடி என்ன உள்ளுரை பொருள் வரணும்னா, பகவதால கடிமைன்னா என்ன வருது? ரூடி அர்த்தம் வந்துருது, உள்ளுரை பொருள் வந்துருது. அப்ப பகவானுக்கு அடிமையாக இருப்பதை காட்டிலும் பகவதர்களுக்கு அடிமைதான் பிரதானம். அதே போல இந்த இடத்துல சீனிவாச என்ற சப்தம் பிராட்டியை திருமார்பை கொண்டவன் அவயவ சக்தி அந்த அர்த்தம் தெரிகிறது. ரூடியத்துக்கு விசேஷ அர்த்தம் என்னன்னா, இவனே பராத்பரன், இவனே மேற்படன், சுயப்பதி. சுயனா ஜெகத்கான வஸ்துன்னு சொல்றோம்னா அதுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இந்த லட்சணம் இருக்கணும். சுயப்பதியா இருக்கணும், தொடர்பாகத்மா இருக்கணும், சேஷாயா இருக்கணும். இப்ப ஸ்ரீயப்பதி ஒரு லட்சணம் வந்து தெரியா. இப்ப ஸ்ரீயப்பதி மேம்பட்ட வஸ்து தெரியாது இல்லையா? அப்ப மேம்பட்ட வஸ்து ரூடியில தான் கிடைக்கும், அவயவ சக்தியில கிடைக்காது. அதான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த அவயவ சக்தி என்பது நேராக சப்தத்தின் அர்த்தம். நேர சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் அவயவ சப்தம். அதே ரூடி அர்த்தம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த அவயவ சக்தி கீழே போயிடும். ரூடி வந்துட்டுனா என்ன கருதுனா அது நிற்காது, அது நிற்கவே நிற்காது. இப்ப வந்துட்டு இந்த ஒன்னும் தேவ உலகம் உயரம் வியாக்கியானம் இருக்கு. அதாவது 410 திருவாரூரில அவதாரிலே எடுக்கிறார் வியாக்கியாத்தா நண்பனா எடுக்கிறார். இந்த பிரம்மசப்தம் நாராயணன் எப்படி பதிவு வச்சுக்கன்னா, காரணத்தை எப்படி நாக போய் பதிவு வச்சுன்னு ஒரு திருட்டாந்தம் மூலம் தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்னா, பிரியத்துக்கா சொன்னார். பங்கஜம் இருக்கு இல்லையா, பங்கஜம் கொஞ்சம் பார்த்தான் போயிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. பங்கஜன்ற ஒரு சப்தத்துக்கு என்ன பண்ணும்? சாதாரணமா தாமரைன்னு அர்த்தம். பங்கஜம்னா தாமரைன்னு. ஆனா பங்கன என்ன அர்த்தம்? சேருன்னு அர்த்தம். பங்க 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 பங்கன்னா சேரி பங்கன. ஆனா சில பங்கன்னா விசிறி கூட பங்கன்னு சொல்றாங்க, பங்கன்னு சொல்றாங்க. பங்கன்னா சேரு. ஜான்னா பிறந்தது அர்த்தம். சேட்டிலே பிறந்ததுதான் அர்த்தம். அவயவ சக்தி பிரகாரம் அதுக்கு என்ன அர்த்தம்னா, பங்கஜன்றதுக்கு சேட்டில தாமரை குழந்தைங்க வச்சுட்டு சுவாமி சேட்டில பிறந்த கொண்டு வரும் அப்படின்னா கோஷிக்குவாரு. என்ன சுவாமி தாமரையை சொல்லாத சேட்டில பிறந்த இது மாதிரி வார்த்தை உபயோகித்தோம்னா, ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? சேட்டில பிறந்ததுதான் அர்த்தம். பங்கஜ அப்படின்னு அர்த்தம். அப்ப பங்கஜ சேரு ஜான பிறந்தது, சேட்டில பிறந்தது. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி சேட்டில பிறந்ததுன்னு சொல்றேன். நான் அதை சொல்ற, தாமரையை சொல்லல, நாய்க்குடைன்னு சொல்றேன். நாய்க்குடை இதுல பிறந்தது, சேத்துல தானே பிறந்திருக்கு. இப்ப நாய்க்குடை சப்தமும் அர்த்தமும் சேருது. பங்கஜ என்ற சப்தத்துக்கு நாய்க்குடன் சொல்லாமன்னா, இப்படி சொன்னா இது அவயவ சக்தின்னு அர்த்தம். நாய்க்குடையும் சொன்னா தாமரை அவயவ சக்தின்னு சொன்னா. ஆனா இந்த சப்தத்துக்கு அர்த்தம் உண்மையா அர்த்தம்னா, அவயவத்தை அவகிற பொருள் ரூடி வந்துட்டு வச்சுக்க. பங்கஜ என்று சொன்ன உடனே உள்ளுரை பொருள் தாமரையத்தான் குறிக்கும் அப்படின்னா, அப்ப என்ன ஆகுது? அவயவ சக்தியுடைய அர்த்தம் கீழே எங்கே போயிடுது, இந்த ரூடி அர்த்தம் மேல வந்துருது. ஏன்னா சாமானிய பங்கஜன்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? தாமரை தானே குடிக்கிறது, நாய்க்குடையை குடிக்கிறதா? ஆனா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் நீ பார்த்தேன்னு வச்சுக்க, நாய்க்குடையும் சொல்லலாம். நான் சொல்றது புரியுத? சப்தத்துக்கு அர்த்தம்னு பார்த்தா நாய்க்குடையும் சொல்லலாம். ஆனா சாமான்யமா அந்த விசேஷமா என்ன சொல்ற? பங்கஜ என்ற சப்தம் தாமரை குறிக்கிறது தெரிவிக்கிறாங்க. அதே போல இந்த இடத்துல சீனிவாசே அப்படின்னு சொல்லிட்டா
அவயவ சக்தியாக வெறுமனே ஸ்ரீதேவி நாச்சியை திருமால் தரிக்கிறன்னு அர்த்தம். சுவாமி இவ்வளவுதானா அவ்வளவுதான் திருமால் தரிக்கிறன்னு அர்த்தம். ஆனா அவனே பராத்பரன், அவனே பரபுருஷன், அவனே சுயப்பத்தியமான புருஷோத்தமன் என்று கூடி ஆராஷ்டம் கிடைக்கிறது. அப்ப பிராட்டி தான் காரணத்தை ஸ்தாபிக்கிறான். பிராட்டி இல்லைன்னா இதுல காரணத்துமே நிற்காது. புரியுறதா நான் சொல்றது? புரியுதா? காரணத்துவம் இன்னைக்கு எப்படி நிக்கிறதுனா பிராட்டி திருமாவளி இருக்கிறபடியாலே காரணத்துவம் நிக்கிறது. அதான் அப்ப இப்ப ஜனத்தை வைத்திருந்து ரூடியால அந்த அத்தனை பிரியத்துக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றேன், இன்னொரு அர்த்தமும் சொல்றேன். சார்த்தம்னு சொல்றேன் இல்லையா? சார்த்தம் இந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சார்தமா தகப்பனா சார்த்தம், தாயா சார்த்தம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? யாரா இருக்கும் அதுதான் சார்தம். சார்தம் சப்தத்துக்கு ஸ்ரத்தையோடு பண்ணப்பட்டதுதான் சார்தம்னு பேர். ஸ்ரத்தையோடு பண்ணப்பட்டதுதான் சார்தம்னு பேர். எதெல்லாம் ஸ்ரத்தையோடு பண்றோமோ அதுக்கு சார்தம்னு பேர். என்னுடைய பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்தார், சுவாமி சார்தம் பண்றேன் கேட்டார். கோபம் திரும்ப வராதா? என்ன மங்கள வார்த்தை மங்களமா பண்ணிட்டு இருக்கு, இந்த சாதத்தை வந்து இருக்குன்னா ஆனா அந்த சாதம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மேல இருந்தவார் யாரு? ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடியதான் அர்த்தம். ஆனா ரூடி அர்த்தமா பார்த்தா என்னன்னா சாதம் என்ற சொல் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் பண்ணக்கூடிய கர்மாவை குறிக்கிறது ரூடியா சொல்லணும். ஆனா அவயவ சக்தியால கட்டக்கூடிய அர்த்தம் என்னன்னா ஸ்ரத்தையோடு. எது ஸ்ரத்தையோட பண்றதோ அது அத்தனைக்கும் சாதம்னு பேரு. ஆக இதே போல சீனிவாசன் என்றாலே திருவேங்கடமடியான் இவனுக்கு இருக்கிற ரூடி சக்தி. அப்படின்னா சீனிவாசன் என்றால் பரமபுருஷன் என்று யாரும் சொல்ல போவதில்லை. சீனிவாசன் தேவை திருவேங்கடமடியான் தான் எல்லாத்துக்கு ரூடி சக்தி. ஆக திருவேங்கடமடியானையே பரபிரமமாக தொழுதார் சுவாமி ராமானுஜர். விதித்திரத்தை விதித்தே பிரம்மனே சீனிவாசன். ஏன்னா திருவேங்கடமடியான் தான் பரம சிஷ்யன் ராமானுஜர். மாத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ராமானுஜர் சிஷ்யர் யாருன்னா திருவேங்கடமடையான். அப்பனுக்கு சங்காடி அளித்தருளும் பெருமாள். அநேகமா முதல் 4 திவ்யதேசத்தை இந்த பெருமாள் புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம், ஞான மண்டபம். புஷ்ப தியாக போக மண்டபம், ஞான மண்டபம். புஷ்ப மண்டபம் திருமலை, ஞான மண்டபம் மேலக்கோட்டை, தியாக மண்டபம் காஞ்சிபுரம், போக மண்டபம் திருவரங்கம். இந்த 4 திவ்யதேச என்பவருமானமும் ராமானுஜர் சிஷ்யர்கள் தான். 4 திவ்யதேசம். அதுல பிரதானமா ஆச்சரியமா இந்த 2 பேர் பெருமாள். இந்த பெருமாள்னா மேலக்கோட்டை பெருமானும் திருவேங்கடமடியான் அவர் பிரதான சிஷ்யர்கள். ஆண்டா பார்த்து ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சரியும் வல்லல் பெரும்பதுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் பாசம். அந்த பாத்துல உள்ளுரை புற ஆசிரியமா தெரிவிக்கிறார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க மாற்றாதே பால்வல்லை ஆற்றப்படைத்தான் மகன். இதுல வள்ளல் பெரும் பசுக்கள் இல்லையா? அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் யாருன்னா குரத்தாழ்வான், முதலியாண்டான், சோமாஜி ஆண்டான், பட்டர், எம்பார் முதலான பல பல பெரிய விநியோக சிஷ்யர்கள். இவ அத்தனை பேரும் யாரு? வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள் யாருக்கு? சுவாமி ராமானுஜருக்கு. அதே ஆற்றப்படைத்தான் யாரு? அப்படிப்பட்ட பசுக்களை ஆற்றப்படைத்தான். எந்த பசுக்களை? வள்ளல் பெரும் பசுக்கள் யாரு? குரத்தாழ, எம்பார், பட்டர், சோமாஜி ஆண்டான், முதலி ஆண்டான் இவாளா இருக்கா இல்லையா? இவாளுக்கெல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கு. அந்த வள்ளல் பசுக்களை ஆற்றப்படைத்தான் யாரு? நிர்வகித்தார் யாரு? ஆற்றப்படை எம்பெருமானார் ஆற்றப்படைத்தான். ஆற்றப்படைத்தான் மகன். இது விசேஷம். முதல்ல வள்ளல் பெரும் பசுக்களே ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்கு இன்னொரு விசேஷம் ஆற்றப்படைத்தான். அந்த ஆற்றப்படைத்தானுக்கு ஒரு மகன் இருக்கான்னா யார் அந்த மகன்னா? ஆசிவன் திருவேங்கடமடியானும் திருநாராயண செல்லப்பிள்ளையும் தான் மகன். திருவேங்கடமடியானும் திருநாராயண செல்லப்பிள்ளை தான் மகன். அதனாலதான் நீங்க மேலக்கோட்டைக்கு போலேன்னா அங்க நல்லா தாயார் செய்வோம். தாயார் செய்து கட்சி ரொம்ப குஞ்சிருப்பா தாயார். சிறு வயசு தாயார். இந்த இடத்துல இந்த போக மண்டபமா இருக்கக்கூடிய சிரங்கநாச்சியார், இங்க தியாக மண்டபமா இருக்கக்கூடிய பெருந்தேவி நாச்சியார், அதற்கு மேல் அழகந்த தாயார், இவெல்லாம் அழகந்த சிறு வயசா இருப்பா. இப்ப மூத்த சுமங்கலியா இருப்பா பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயார் செவிச்சாலே ரொம்ப நாளா இருக்கா. அப்புறம் மொத்த சுமங்கலி சொல்றாரு. சுமங்கலி எப்படின்னு சொல்ல பாருங்க மூத்த. அந்த மாதிரி அவருடைய அந்த காது கண்ணபத்திரத்தை செவிச்சாலே போறோம். திருமூக்கு சேதம் மூக்குத்தி செவிச்சாலும் அப்படியே இருந்துருப்பா. ஆதிராஜ் மதியம் குருநாதம் தெரிவித்தாங்க. அந்த மாதிரி அவர் இருப்பா. அது ஸ்ரீரங்கநாச்சு அதே மாதிரி ஓரளவுக்கு மொத்தவாரமா இளவலா இருப்பா. ஆனா ரொம்ப இளவலா இருக்கிறது யாரு தெரியுமோ? எதிகிரி நாச்சியார் தான். ரொம்ப இளையவர். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் ஆயிடுச்சு. நேற்று தான் ஆச்சு. அந்த மாதிரி அவ்வளவு சிறு வயசா இருப்பா. அதனாலதான்
இப்படி குனிஞ்சிட்டே இருக்கலாம். ஏன் குனிஞ்சிட்டு இருக்காரு? நீங்க தாழ்வு எதுக்கு நான் போய் சொல்லணும், ரொம்ப குனிவரா இருக்கணும். ஏன் குனிஞ்சிட்டு இருக்கானா, எதிர்த்தான் ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டுட்டா. யாராவது மாமனார் முன்னாடி நிமிர்ந்துட்டு இருப்பாளா? அதே சொல்றது அந்த காலத்து வியாக்கியானத்துல மாமனார் முன்னாடி மருமகள் அது தலையை நிமிர்வாளா? முன்னாடி யார் இருக்கான்னா மாமனான எம்பெருமானார் முன்னாடி இருக்கார். அந்த தயார் செஞ்சு ஜெயித்தவன் எம்பெருமானார் சன்னதி இருக்கார். அவர் இருக்கச்சு அப்படி நிற்க முடியுமா? அதனால முடிஞ்சிருக்கான அதான் ஆற்றப்படைத்தான் மகன், ஆற்றப்படைத்தான் மகன் அப்படின்னு இருக்காரு. அப்ப மகன் திருவேங்கடம் ஒரு மகன், திருநாராயண செல்லப்பிள்ளை ஒரு மகன். ஆனாதான் சிஷ்யன் யார்? திருவேங்கடம். சிஷ்யனையும் மகவா கொள்வது உண்டு. அப்ப அப்பனுக்கு சங்காலை அளித்தபடியாலே எம்பெருமானம். அதனால் சிஷ்யன் தான் திருவேங்கடம். ஆக இதனால்தான் இந்த பிரம்மோற்சவ காலத்துல திருவேங்கனுடைய அந்த பிரம்மோற்சவ காலத்துல அது ஒண்ணு மேலப்பட்டு விடணும். அது பிரம்மோற்சவம் அவர் எழுதார், அவர் தான் எல்லாம் பண்றார். திருவேங்கனுடைய பிரம்மோற்சவ காலத்துல அனந்தகருடன் விசேஷனாதிதான் எழுவா. எல்லா சனத்திலையும் அனந்தரம் யாரு? ஆதிசேஷன். கருடன் கருடன், விசேஷனா சேனமதியார். இவா 3 பேர் எழுதிதான் அந்த கஜாராவணம் ஆகட்டும் அவரோகணம் ஆகட்டும் ஆகும். ஆனா ஒரு விதிவிலக்கு திருவேங்கடமடியான் சன்னத்திலே திருமலையிலே எம்பெருமானார் எழுதுவார். ஏன்னா சிஷ்யன் ஆனபடியாலே ஆச்சாரம் தான் நடத்தி வைக்கிறார் சிஷ்யனுடைய உற்சவத்தை. அதனாலதான் திரும்பி உள்ள கலங்கி போச்சு. எல்லா உற்சவம் எல்லாம் முடிஞ்சோம், உள்ள கலங்கி போச்சு. எம்பெருமான் முன்னாடியே இருப்பார். அவர் பின்னாடி பின் சேவை காமிப்பார். முன்னாடியே அவர் சேவை காமிட்டு அப்படி பின்னாடியே போயிட்டு பார். திருவேங்கடமடியான், நான் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன், சர்வஸ்வ தானம் பண்றேன், சேவிச்சுக்கோ, நல்லா சேவிச்சுக்கோ, நல்லா சேவிச்சுக்கோ. இவ்வளவு தூரத்துக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தாள் அப்படின்றதுக்காக அவருக்கு பூர்த்தி அதனுடைய சேவையை காட்டி கொடுக்கிறார் திருவேங்கடமடியான். இந்த ஐத்திக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஏன சிஷ்யன் ஆனபடியான் தெரிவிக்கிறார். அதாவது அங்க முத்திரையை கைப்பூக்குனவர் இல்ல, அஞ்சலித்த தடக்கை இல்ல, ஞான முத்திரையோடு தான் கேட்டுக்காரு. நீங்க பாஷக்கார சன்னதின்னு போட்டுப்பார். உண்டி கேட்ட மாதிரி உண்டி எடுக்கல, உண்டி கேட்ட மாதிரி அந்த ஞான முத்திரையோடு தான் இருப்பார் எம்பெருமான். மற்ற திவ்யதேச போறா கை கூப்பிருக்காரு. ஏன் மேல போட்டிலேயே திருநாராயணத்துல கை கூப்பிட்டு தான் இருக்கார், ஸ்ரீபுரத்துல கை கூப்பிட்டு தான் இருக்கார், அதே போல திருவாரூரத்துல கை கூப்பிட்டு தான் இருக்கார், காஞ்சிபுரத்துல கை கூப்பிட்டு தான் இருக்கார். இங்க ஞானமுத்திரையோடு இருக்கார். ஏன் ஞானமுத்திரையோடுனா எதுக்காக? இவர் சிஷ்யன், அவர் சிஷ்யன், இவர் ஆச்சாரியன். ஆச்சாரம் ஆனபடியாலே ஞானமுத்திரையோடு இருக்கு. அது மட்டும் இல்ல, உற்சவத்தை பூர்த்தியா பண்ணக்கூடியவர் தான். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக சிஷ்யன் திருவேங்கடம் ஒரு பிள்ளை, திருநாராயண செல்லப்பிள்ளை ஒரு பிள்ளை. ஆக 2 பிள்ளைகளை பெற்றுள்ளார். அவர் ஒரு பிள்ளை 2 பிள்ளை. இவருக்கு சன்னியாசின் வேற பேர். இவருக்கு சன்னியாசின் பேர் வச்சு எத்தனை பேர் இருக்காருன்னு சொல்றேன் பாருங்க. சன்னியாசின் பேர் வச்சுட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு எத்தனை பேர் இருக்காருன்னா திருக்குறுகை பிரான் தான் இவருக்கே பிள்ளை. திருக்குறுகை தெல்லாருந்தான திருக்குறுகை பிரான் பிள்ளான் இஸ்ராயல் தெல்லான்னு தெரிவிக்கிறார். திருக்குறுகை அது மட்டும் இல்லாம எல்லாரும் விட்டுட்டார். காஷாயம் எடுக்கச்சு தான் ஆஸ்புரம் ஸ்வீகாரம் எடுக்கிறார் இல்லையா, காஷாயம் எடுக்கச்சு எல்லாரும் சந்தியாச்சம்பதா அப்படின்னு ஒரு புஷ்கரில போய் நின்று குளத்தளவு கழுத்தளவு நின்றுட்டு எல்லாத்தையும் தொடர்ந்தே சொல்லணும். இவர் என்ன சொன்னார்? முதலியாண்டான தவறேன்னார். அப்ப முதலியாண்டன் மருமான் இல்லையா, மருமானம் ஒரு அபிமானம் இருக்கு. சன்னியாசி மருமானம் வச்சுட்டு இருக்காரு, உள்ள திருக்குறுகத்திலால் வச்சுட்டு இருக்காரு. இது 2 இருக்கு இல்லையா. அதுக்கு மேல தங்கு இருந்தான்னா இருக்கவே இருக்க ஆண்டாள் பெரும்பூதூர் மாமனுக்கு பின்னானால் வாடியே தங்க இருக்கான ஆண்டாள் இருக்கிற. அதுக்கு மேல இவட அபிமானம் நாம ஒதுக்கிட்டோம் இல்லையா, இவட அபிமானம் நம்ம ஒதுக்கல. நாம அத்தனை பேருக்கும் அவர் தான் பர்த்தா, நாம அத்தனை பேரும் பாரியா. இது ஆத்ம சம்பந்தத்தால தான் வச்சுக்கோ. ராமானுஜர் பர்த்தா, நாம அத்தனை பேரும் பாரியா. அப்ப அவருக்கு பத்தினிகளும் உண்டு, குழந்தையும் உண்டு, தங்க உண்டு, புள்ள உண்டு, சிஷ்யார் உண்டு, சன்னியாசி. அதை எப்படி செஞ்சுச்சு? உயர்ந்த சன்னியாசினா இதெல்லாம் பிராப்த பந்துக்கள். சாமானிய நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்ன இதெல்லாம் பிராப்த பந்து. ஆழ்வார தெரிவி நல்ல விதத்தால் மனைவாழ்வார் கொண்ட பெண்டின் மக்களே நல்ல கோட்பா துலகங்கள் முன்றிலும் தாண்டிறைந்த அள்ளி கமலக்கண்ண அந்தங்குருகு சகோபன் சொல்லப்பட்ட 1000 நம்முடைய சம்பிரதாயத்தை பந்துக்களை வேண்டாம்னு சொல்லவே மாட்டான். கட்டாயம் வேணும். பந்துக்கள் எப்படிப்பட்ட பந்துக்களா இருக்கும்? பத்தினி என்ன சொல்றாளோ அந்த பத்தினி என்ன சொல்றாளோ அது சாஸ்திர சம்பந்தமா இருக்கணும். சாஸ்திர சம்பந்தமா என் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா ஜனகன் கையை பிடிச்சி ராமத்தை கொடுக்குறான். என் மமசுதா என்னுடைய பொண்ணை கொடுக்குறேன். சகதர்ம சரீதவா உன்னுடைய தர்மத்துடைய சக பூர்த்தியாக ஈடுபடுவாங்க. அந்த வியாக்கியாத்தா கிட்ட விரிவாச்சங்களை கேட்கிற பூர்த்தியா ஈடுபடுனா என்ன ஆயிருக்குன்னா, நீ தவறான பாதை எடுக்கணும் தட்டுவா அப்படின்னு அர்த்தமா. யாரை தட்டுவா? ராமனை தட்டுவாளாம் சீத்தை. நீ தர்மத்திலிருந்து வெளிநடந்து போன மாறி நடந்தாயானால் என் புனதர் சகதர்ம சரித்தவா தெரிவிக்கிறா இல்லையா. இது சொல்லுவாங்கன்னா அப்ப அப்படிப்பட்ட பத்னி என்ன நினைக்கிறா அதே மாதிரி புருஷன் நடக்கணும். பத்னி
ரூபாய் கைக்கிற வந்திருக்கா, 50 ரூபாய் கொடுக்கணும்னா புருஷன் என்ன சொல்லணும்னா 100 கொடுக்கலாம்னு சொல்லுமா. பத்தினி 50 கொடுக்க சொல்லி புருஷன் 25 கொடுக்கலாம், பிள்ளை வந்து 10 கொடுக்கலாம் சொல்லி இன்னொரு பிள்ளை வந்து ஒண்ணுமே வேண்டாம் அனுப்புன்னு சொன்னாக்கா அது நலபதத்தமனை வாழ்வர் கொண்ட பெண்ணின் மக்கள் இல்லையா? எது சொல்ல வந்தேன்னா அதைத்தான் நலபதத்தமனை வாழ்வர் கொண்ட பெண்ணின். அப்ப குடும்பத்தை அத்தனை பேருக்கு ஒரே எண்ணமா இருக்கணும் இல்லையா? ஆக 4 அத்தியாயத்தின் பொருளை சொன்னார், சுருக்கி சொன்னார். அகில புவன ஜன்மஸ்தேம பந்தாதி லீலே வினத விதித பூதௌராக ரட்சைக தீர்த்தே விதித்திரது விதித்தே பிரம்மணே ஸ்ரீனிவாசே பகவது மாம பரஸ்மி ஸ்ரீமுக்தி பக்தி ரூபாய் என்ற ஸ்லோகத்தாலே இதற்கு மேல ஒரு சப்தத்தை எந்தெந்த மதத்தை கண்டிக்கிறார்னு பார்க்கணும். இப்ப முதல்ல படைத்தல் காத்தலைத்துல பார்த்தோம். இப்ப 3 விதத்தால காரணத்துவம், அதே அவிரோத அத்தியாயம், சமன்வய அத்தியாயம், உபாய அத்தியாயம், உபாயத்தை பார்த்தோம். அதற்கு மேல இப்ப என்ன எந்தெந்த மதத்தை கண்டிக்கிறாருன்னா மதத்தை பேர் சொல்லப்படுறது பின்னாடிதான் வரப்படுது. மேலிருந்தவர் அந்தந்த மதத்துடைய கொள்கையை கண்டிக்கிறார். மதம் பேர் சொல்லப்படுறது. அகில புவன ஜன்மஸ்தேம மங்காதிலே வினத விவித பூதௌராக ரட்சைக தீர்த்தே. அதாவது படைத்தல் காத்தல் அழித்து 3ஐயும் சொன்னார் இல்லையா? 3ஐயும் சொன்ன உடனே முதல்ல ஒரு சம்பிரதாயத்தை கண்டிக்கிறார். பல காரணத்தாலே படைத்தல் காத்தல் அழித்தல் கிடையாதுன்னு மறுப்பவர்கள் பலர்கள் நிறைய பேர் இருக்கா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3மே கிடையாது, எப்படியே இருக்கும். இதெல்லாம் போகவே போகாது. என்னைக்கு இருக்கு பாருங்க. என்னைக்கா போனது நீங்க பாத்துருக்கல? பதில் இருக்காதுக்கு இல்லையே. ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு இருக்குன்னு சொல்லல, ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு வந்து பார்த்தவா என்கிட்ட வந்து சொல்லட்டும், அப்பதான் நான் நம்புவேன்னு சொன்னா இப்ப நம்பிக்கை ஏற்படுமா? சாஸ்திரம் சொல்லிட்டு பெரியவா சொல்லியிருக்கா நம்பணுமே தவிர பிரத்யட்சமா பார்த்துட்டு வந்திருக்கா. இந்த கோடை விடுமுறைக்கெல்லாம் பரவாயில்ல போயிட்டு வரணும், கொடை வாசஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும், நல்ல மனனா இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு வாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டா போறோம் அப்படின்னு போனா நம்மள போய் பாக்குறோம்னா அந்த மாதிரி இல்ல. அதே போல இவ என்ன சொல்றான்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் கிடையவே கிடையாது. பரமாத்மா இந்த பிரம்மா அது பண்றதே இல்ல, அது ரட்சிக்கிறதே இல்ல, அது காப்பாத்துறதும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அது ஜெகத்து எப்பவுமே இருந்துட்டு இருக்க, எதுக்காக நீ இதை ரட்சிக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ற சில மதங்கள் இருக்கு. அந்த மதத்தை கண்டிக்கிறது தான் அகில புவன ஜன்மஸ்தேம பங்க ஆதி லீலே. புரியுதா? எவ்வளவு அட்டல வருது பாருங்க, ஒவ்வொன்னா கொண்டு வராத பாருங்க. அப்ப சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற நிலையை கிடையாது மறுப்பவர்களுடைய மதத்தை கண்டிக்கிறார் முதல் வழியாலே. அப்ப ஜெகத் எல்லாம் இருந்து கொண்டே இருக்குன்னு தெரிவிக்கிறாரா, நிரசிக்கிறார். வேதாந்தமோ வேதாந்தம் தெரிவிக்கிறது எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏனஜாதான் ஜீவந்தி பிரயந்தி அபிசம் விசந்தி. இதை 4ஆ பிரிக்கணும். ஏன் பிரிக்கணும்னா ரக்ஷ சேம என்று 2 சப்தம் இருக்கு இல்லையா? ரக்ஷ சேம 2 சப்தம் இல்லையா? இதுல சேமன்னா சாமான ரட்சை பார்த்தோம், உலகத்தை காத்து கொடுக்கறது. அதே ரட்சைக தீட்சைன்னா மோட்ச பிரதத்துவத்தை சொல்லிட்டு இல்லையா? இந்த கொஞ்சம் நிதானமா கருதோ ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார். 2 விஷயத்தை எடுத்துக்காரு. சேம ரட்சைன்னு சேமன்னா சாமானிய விஷயத்தை சொன்னார், ரட்சைன்னா மோட்ச பிரதத்துவத்தை சொன்னார். ஆக சாமானிய அர்த்தம் சேம, விசேஷித்த அர்த்தம் மோட்ச பிரதத்துவம். இப்ப ரட்சிக்கைன்னு எது போறனால் பிரம்ம என்ற சாமானியம், விசேஷித்த சீனிவாசே அதே பார்த்துக்கணும். பிரம்ம என்று சாமானியம், விசேஷித்த சீனிவாசே. ஆக ரட்சை என்று சொன்னாலே மோட்ச பிரதத்துவம். இப்ப 4ஆ பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மோட்ச பிரதம். 4 வந்துட்ட படைத்தல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மோட்ச பிரதத்துவம் அப்படின்னு. அப்ப 4 செயல் பகவான் இருக்கு. இதில் மோட்ச பிரதம் என்று தனி சிறப்பு பகவானுக்கு, மோட்ச பிரதத்துவம் தனிச்சிறப்பு பகவானுக்கு. அதனாலதான் ஆழ்வார் வேதம் தமிழிதமா இருந்தானே. இப்ப சாஸ்திரம் மோட்ச பிரதத்துவம் தனியா சொல்லியிருக்கு இல்லையா? இப்ப ஆழ்வார் சொல்லணுமா வேண்டாமா? வேதம் தமிழிதமா இருந்தானே, சொல்லணுமா வேண்டாமா? அப்ப பரத்துவத்தை 4ஆ பிரிச்சா 4 பரத்துவம் பிரிச்சாரு. பரத்தே பரத்துவம், அச்சையில் பரத்துவம், விபவத்தில் பரத்துவம், 3ஆச்சு. 4வது பரத்துவம் அது குறித்து சொல்றேன். பரத்தே பரத்துவம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவரவன், பரத்தே பரத்துவம். அடுத்து அச்சையில் பரத்துவம். அச்சையில் பரத்துவம் இது ஒன்னும் தெய்வம் உலகம் உயிரம் மற்றும் நின்று ஆதித்கிறான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. தம்பூர சொல்லிட்டார். தன்னுடைய ஊரான அர்ச்சாவதார பெருமாளை அர்ச்சையில் பரத்துவம் சொன்னார். விபவத்தில் பரத்துவம். விபவத்தில் பரத்துவம் இது ஆசீர்வாத அனைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வது இருவரவர் முதலம்தான இனவனாய பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் திண்ணன் வீடு. அது விபவத்தில் இல்ல. விபவத்தில் பரத்துவம் திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் விபவத்தில் பரத்துவம். அடுத்து அனைவது அரவணமேல் என்ன, அது என்ன பரத்துவம்? 3 பரத்துவம் ஆயிடுச்சு. பரத்தே பரத்துவம், அச்சய பரத்துவம், அடுத்து கருத்தது
விபவம் அவதாரங்கள் பரத்துவம் ஆயிடுச்சு. இப்ப இந்த பரத்துவம் என்னன்னா, எந்த பரத்துவம் அனைவது அரவணை என்ன பரத்துவம்னா மோட்ச பிரதத்துவம். அதனால்தான் நாளா பிரிச்சாங்க. அதே தான் இங்கே நாளா பிரிச்சாங்க. இது ஏற்கனவே சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ ஆழ்வார் புதுசா கற்பிக்கல. வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்றான்னா வெறுமனே இவ வாய் வார்த்தை சொல்லிட்டு போல, நல்லா நினைச்சுக்கோ, வாய் வார்த்தை சொல்லிட்டு போல. எதுக்கு சொல்ல வந்தா உயர் வர உயர்நலம் பரத்தே பரத்தம், தின்னன் வீடு விபவே பரத்தம், அதே போல ஒன்னம் தே உலகம் அச்சையில் பரத்தம், அனைவதை ஒரு மோட்ச பரத்தம். இதெல்லாம் நம்பி அழகா விசாரிக்கிறார். 3 பரத்தம் இருக்கு முக்கியம் அல்ல. 3 பரத்துவம் இருக்கு இல்லையா? என்ன 3 பரத்துவம்? பரத்துவத்தில் பரத்துவம், பரத்துவத்தில் பரத்துவம், பரத்தே பரத்துவம். அடுத்து விபவத்தில் பரத்தும், இது அவதாரத்தில் பரத்தும். அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் எங்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறானோ அதை எடுத்துப்பார். அச்சையில் பரத்தும், இன்று ஆதிபுரான் இருக்க மற்ற தெய்வம் நாடுகிறே அப்படின்னு இது அச்சையில் பரத்தும். மோட்ச பிரதத்துவம் எதுக்குன்னா இந்த 3 முக்கியம் இல்லையா? என்ன 3? விபவத்தில் பரத்துவம், மோட்ச பிரதம், அது பரத்தே பரத்துவம், அவதாரத்தில் முக்கியம் இல்லை. இது முக்கியம்னா மோட்ச பிரதத்துவம் தான் பரத்துவத்துக்கு முக்கியமான. ஏன் தெரிகிறானா அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுது, மற்ற யாரும் எதை வேண்டுமானும் கொடுக்கலாம், மோட்சத்தை மட்டும் யாரும் கொடுக்க முடியாது. ஆழ்வார் மோட்ச பிரதத்துவத்தை தான் அனைவது அரவணையில் பூப்பாவையாக கொண்டது தனியா காட்டார். ஏன்னா வேதாந்த வாக்கியத்தை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். ஆனா ஆழ்வார் சாஸ்திரம் சொல்லவில்லைன்னா இவர் சொல்ல மாட்டார். நல்லா ஞாபகம். இவர் ஏன் மோட்ச பிரதத்தை சொல்றாருன்னா சாஸ்திரம் ஏதோ சொல்லிட்டு அதனால இவர் மோட்சம். அதனால்தான் எதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏகஜாதானி ஜீயத்தின்னு கண்ணால் பார்க்கிற பூதராசிகளும் எதில் எவனிடத்து கிடைக்கிறதோ ஏன ஜாதானி ஜீவந்தி எவனால் உருவாக்கப்பட்டதோ அவனாலே ரட்சிக்கப்படுகிறது. அபிசந்தி, அதாவது அபிசந்தின லயம், மறுபடியும் எவன் படைத்தானோ அவனுக்கு போய் சேர்க்கிறது இல்லையா? அப்ப அபிசந்தி மோட்சத்தை அடையுமோ. அதாவது வேதம் 4ஆக பிரிச்சது. முதல்ல படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், மோட்சத்தை கொடுக்கிறான். அதனால் தான் ஆழ்வார் மோட்சத்துக்குன்னே தனியா பிரிச்சார். ஆக மோட்ச பதத்துவம் ஒரு தனி லட்சணம். இதுக்கு இது போல ஒரு ராஜா வரான்னாலே சத்திர சாமராதிகள் இருக்கணும். ராஜா முன்னாடி வரான்னு சத்திரம் சாமரதெல்லாம் முன்னாடி போறோம் இல்லையா? முன்னாடி போனோம் இதாரா விருது ஓடிட்டு போடிவா இல்லையா? அதே போல பிரம்மத்துக்கு எதுனா மோட்ச பிரதத்துவம் தான் ஜெகத்காரணத்துவம். ஜெகத்காரணத்து மோட்ச பிரதம். அப்ப ராஜா வெளியில போனா உடனே காவலாளி சத்திரத்தையும் சாமரத்தையும் பிடிக்குமா போல பகவானுக்கு சத்திரதாமாதிகளை போல காரணத்துவம் மோட்ச பிரதத்துவம். ரெண்டு ரொம்ப முக்கியம். காரணத்துவம் யாரோ அவனே மோட்ச பிரதத்துவம். அதைத்தான் தெரியும். அகில புவன தன்மஸ்தேவ பங்காதி. இதுல சேமை என்பதனால் காரணத்தை சொல்லி சொல்லிட்டார். நச்சைக தீட்சை என்பதனால் மோட்ச பிரதத்துவத்தை சொன்னார். அங்க சொன்னது வேறு, இங்க சொன்னது வேறு. அங்க சேமை என்பதனால் என்ன சொன்னாரு? அங்க வெறுங்க படத்தை காத்த சொன்னாரு. ஆனா இங்க காரணத்தை சொல்றார் சேமை என்பதனாலே. சரி, ரட்சைக தீட்சை என்ற ரட்சணம் என்னது? விசேஷமா ரட்சிக்கிறானோ என்ன ரட்சிக்கிறான்? மோட்ச பிரதத்துவத்தை சொன்னார். புரியுதா? அப்ப 4ஆ பிரிச்சு சேம ரட்சைக தீட்சை. அப்ப மோட்ச பிரதத்தை சொன்ன. ஆக காரணத்துவம் மோட்ச பிரதத்துவம் இரண்டுமே சாஸ்திரமும் தனியாக சொல்லிட்டு ஆழ்வாரும் தனியா சொல்லிட்டார். எங்க தனியா சொன்னா என்னைக்கும் படைப்பு உண்டு, மோட்ச சம்பிரதாயத்து உண்டு. ஜன்ம சேம பங்காதி லீலன சப்தத்தாலே ஜெகத் என்றைக்கும் உண்டு. ஆகையால இது கிடையாது என்று நிரசனம் பண்ணுறார். என்ன தெரிகிறார்? படைத்தல் காத்தல் அழித்தல் இருக்கனால ஜெகத் என்னைக்குமே இருக்குன்ற அர்த்தம். சிட்டி கிடையாது, ஸ்திதி கிடையாது, சம்பாதம் கிடையாது, என்னைக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சிட்டி இருக்கு, சமாரம் இருக்கு, ரட்சணம் இருக்கு. அதனால அப்படி சொல்லக்கூடிய மதத்துல முதல்ல நிரசனம் பண்ணார். முதல் வாக்கியத்தாலே நிரசனம் பண்ணார். அடுத்து லீலையாக ஜன்மாதி லீலே இத்தனை பண்ணார்னா அப்படின்னா பிரம்மம் சாட்சி மாத்திரம் சுவாமி முதல்லயே பார்த்துக்கோம். அதெல்லாம் தானா நடந்துடும் சுவாமி. இப்ப இந்த இடத்துல அணை கட்டியிருக்கா, இந்த இடத்துல தண்ணி வரணும். உடனே ஒரு பள்ளத்தை தோண்டிதான் அந்த மண்ணை எடுத்த உடனே வாரும் 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 தண்ணியே வாரும் அப்படி பிரார்த்தித்து அப்படி நம்ம கொண்டு விடணுமா? வேண்டாம், அதுவே வந்துருது இல்லையா? அதே போல இயற்கையா சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் அதுவே பண்ணிக்கிறது. பிரம்மம் ஒண்ணும் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்குல்ல வாதம். இந்த மாதிரி நிறைய வாதம் வரும். பிரம்மம் ஒண்ணும் இல்ல. பிரம்மம் என்ன பண்றதுன்னா அது சாட்சி மாத்திரம் பிரம்மம், சாட்சி மாத்திரம் அப்படின்னு. அப்ப சாட்சி மாத்திரம் பிரம்மம் சொல்றதுனோ
அது இல்ல, அதை எடுத்து அதை அடிக்கிறார். என்னன்னா சாட்சியமாக பிரம்மம் அல்ல, பிரம்மம் சாட்சியாக பற்றி உள்ளது, அதுதான தனக்கு தானே உருவாகி கொண்டது சொல்லும் பட்சம் தேசனம். முன்னாடி சொன்னவன் உருவாகவே இல்லைன்னு சொன்னான். என்ன சொன்னா? இது இப்படியே இருக்கு, போகவே இல்லை வரவே இல்லை சொன்னான். இப்ப சொன்னவன் என்ன சொல்றான்னா, உருவாகுன்னு ஒத்துக்கொள்றேன், ஆனா பிரம்ம உருவாக்கலேன்ட்டான். என்ன ஆட்சேபம்? முதல்ல ஒண்ணுமே இல்லைன்ட்டான், உருவாகவே இல்லைன்ட்டான். ரெண்டாவது வந்து என்ன பண்ணான், தான் உருவாகணும் ஒத்துக்கிறேன், ஆனா பிரம்மம் இல்ல தானா வருதுன்னா. அப்படி கிடையாது. சாட்சியாக இருக்கு பிரம்மனா, சாட்சி என்ன கியூட்டி கூட எடுக்கிறா பாருங்க. சாட்சிக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறா பாருங்க எம்பெருமானார். சாட்சின்னா என்ன பண்ண, என் கண் முன்னாடி நான் பார்த்து இருக்கணும், பார்த்ததை தெளிதா புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சு கொண்டதை எடுத்து சொல்லணும், இதத்தான் சாட்சி. என் கண் முன்னாடி நடக்கணும், நடந்ததை நான் தெளிவா பார்க்கணும், பார்த்தது மட்டும் போறாது, பார்த்தது தெளிவா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சது மட்டும் தெளிவா புரிஞ்சுனதை தெளிவா எடுத்து சொல்லணும். இதற்குதான் சாட்சி. நிறைய நமக்கு புரியாத சத்தங்கள்லாம் வேதாந்த சங்கரத்திலையும் சீபாஷத்திலும் உண்டு. சாட்சின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப அழகா சொல்றா பாருங்க, உள்ளதை உள்ளபடி பார்த்திருக்கணும். கோர்ட்டுக்கு ரொம்ப அவசியம். உள்ளதை உள்ளபடி பார்த்துக்கணும், பார்த்ததை உள்ளபடி புரிந்து கொள்ளணும். அதான் முக்கியம். பார்த்துட்டேன் கண்ணு சரியா இல்லை சுவாமி, இதுவா அதுவா அப்படின்னு உள்ளபடி புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு கொண்டிருக்கணும். உள்ளபடி புரிஞ்சுக்கணும், உள்ளபடி புரிஞ்சு கொண்டக்கூடிய சக்தியே ஞானமா அவனுக்கு இருந்திருக்கணும். உள்ளபடி பார்த்து உள்ளபடி புரிந்து கொண்டபடி உள்ளபடி பேசி இருக்கணும். அதுக்குதான் சாட்சி. இருக்கிறபடி பார்க்கணும், பார்த்தபடி புரிஞ்சுக்கணும், புரிந்தபடி அந்த ஞானம் பரிபூர்ணமா இருக்கணும், அந்த ஞானத்தைபடி புரிஞ்சு கொண்டதை சொல்லணும், சொன்னபடி அந்த சொன்னதை அந்த சாட்சியா சொல்லணும். இந்த மூணும் சேர்ந்தாத்தான் வழியில அவனை சாட்சின்னு ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த மூணு சேர்லாம் அவன் சாட்சின்னு ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு எப்படியே மாற்று கருத்தா இருக்கு. சாட்சினால ஒன்ன சொல்லிடா, இப்படி சொல்லி கொடுக்குறாள், அது சாட்சியே இல்லைன்ட்ட. சாட்சினாலே உள்ளபடி பார்க்கணும், பார்த்ததை உள்ளபடி சொல்லணும், உள்ளபடி சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சு பூர்ணமா சொன்னோம், ஒன்றுமே ஒளிபரவு இல்லாத, அதுதான் சாட்சினாரு. அப்ப உள்ளபடி பார்க்கவில்லைன்னா சாட்சியை போயிடணும். பார்த்தேன் ஆனா சரியா புரிஞ்சுக்கல சுவாமி, உள்ளபடி பார்க்கலன்னா போயிடும். பார்த்தேன், பார்த்துட்டு ஸ்தானவோ புருஷவோ, அது ஸ்தம்பமா தூணா தெரியல, ஸ்தம்பமா அல்லது மனுஷனா தெரியல அப்படின்னா அப்ப சரியா பாக்கலன்னு அப்போ சாட்சி போயிடும். சரி நான் புரிஞ்சுட்டேன் ஆனா பொய் சாட்சி சொல்லிட்டேன், அப்போ சாட்சி போயிடும். சாட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இதுதான் சாட்சி. அப்ப சாட்சி போயிடும். அப்ப இவனுக்கு பிரம்மன்னா சாட்சி மாத்திரமே. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கா, பார்த்ததை தானே உருவாக்க தெரியாது. இவர் உருவாக்குறாரு, அவருன்னு உருவாக்கலையே, இவரை உருவாக்கிட்டு இல்லையா. ஆனா இவ்வளவு பிரம்மம் சாட்சி வைக்கிறான். அந்த சாட்சியை தான் என்ன தெரியாம லீலே இந்த சப்தத்தால அடிக்கிறார். சாட்சிங்கிறது ஆதி சப்தத்தாலே அந்தர்யாமியத்தை சொல்றது. அது இன்னும் சாட்சி ஆகும். பட் அந்தர்யாமத்தை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. இது கண்ணால பார்க்கலாம் இல்லையா, பார்க்கலாம்னா அந்த அந்த காலத்துல பார்க்கலாம். இப்ப ராமாவதாரம் உண்டு சொல்லிட்டு நாம கண்ணால பார்க்கல, ஆனா அன்னைக்கு பார்த்திருப்பா இல்லையா. அதே போல அந்தர்யாமத்தை யாரா பார்த்திருப்பாரா? திருமேஷாவர்கள் போன்றவர்கள் பார்த்திருக்கலாம், ரிஷிகள் போன்றவர்கள் பார்த்திருக்கலாம். ஆனா நம் போன்றவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கானா? இல்ல. அட்டாங்க யோகம் படுத்துவார் தான் பார்த்துருக்காங்க. ஆதி சப்தம் இருக்கிறார். ஆதினால அந்தர்யாமத்தை சொல்றது இல்லையா, அதான் முதலே பார்த்தோம். அதனால அதை எடுக்கல. லீலை என்ற சப்தத்தால் என்னன்னா, தன் ஆனந்தத்துக்கா படைக்கிறான், தன் ஆனந்தத்துக்கா காக்கிறான், தன் ஆனந்தத்துக்கா அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறா இல்லையா. அப்ப விளையாட்டா சொல்லிட்டு போனது, அப்ப தன் ஆனந்தத்துக்கா விளையாடுமே தவிர சாட்சியாக இருக்காது. தனக்கு ஆனந்தம் இல்லையா, இருக்காதுன்னு தெரிகிற. அப்ப இத படிக்கட்டில இருந்து சாட்சி நான் விளையாடான்னு சொன்னாலே ஆட்டக்காரன் அர்த்தம். பிரியத்துக்காக சொன்னேன். ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கேன் அர்த்தம், ஏதோ பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறேன். நான் ஏதாவது பணம் வச்சு விளையாடுறதுன்னா கஷ்டம், சாட்சி மாத்திரம் பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி இல்லை. இது எல்லாத்தையும் தானே பண்றது, ஆனா விளையாட்டா பண்றது, விளையாட்டா பண்றது அதான் மித்திரம். ஆக லீலைன்னு சொன்ன விளையாட்டா தன்னதே தவிர சாட்சி மாத்திரம் பிரம்மம் அன்று அதுல தவிக்கிறார். அப்ப அகில பவன ஜன்மஸ்தேமன் என்று சொல்றதுனாலே படைத்தால் காத்தால் அழித்த இல்லைன்னு சொன்னா இப்படி இருக்குன்னு சொன்னா அதை நிரந்தரம் பண்ணார். இல்ல அது கொண்டு சாட்சி மாத்திரம் பிரம்மம்னா அதுவும் கிடையாது. இது பூர்த்தியா இதுவே பண்றது லீலே என்ற சப்தத்தால சொன்ன வினத விவித அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதவுராக அக்ஷயிக தேசம். இதுல வினத விவித பூத இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா ஞாபகம், இப்ப யார கண்டிக்கிறார்? முதல்ல எதுவுமே இல்லை அப்படின்றத கண்டிச்சார். அடுத்து உண்டு சாட்சி மாத்திரம் பிரம்மன்றதை கண்டிச்சார்.
இப்ப எப்ப யார கண்டிக்கிறான்னா வினத விபித பூத வினத விபித விபிதனா பல பல படிகள் பண்றதான பூதங்கள். பூதங்கள் சொன்னாலே ஜீவாத்மா பூ சத்தாயாம் தாத்து, அதான் பூதத்தாதான் பேரு. இருப்பதுக்குதான் பூன்னு சரி. பூஹு புவகா சுவகா அப்படின்னு சொல்ல பூஹுனாலே இருப்பதுக்குதான் பூன்னு பேரு. பூ சத்தாயம் தாத்து இருக்கு. அப்ப ஜீவாத்மாக்கள் தான் பூதங்கள் பேரு. அப்ப ஜீவாத்மாக்கள் அத்தனை பேர் பூதங்கள். பூதங்களுக்கு பேரு சொல்ல முடியாது. ஏன்னா வினத்தை என்று விசேஷ சொல்லி இருக்கிறாளையா. வினத்தை என்னாலே பக்தி பிரபக்தி பக்தி பிரபக்தி இது இத்தனையும் விசேஷ சொல்லியிருக்கா இல்லையா. அப்ப பக்தி பிரபக்திகள் ஆத்மாவுக்குத்தான் ஏற்பட முடியுமே தவிர அஜித்துக்கு ஏற்பட வாய்ப்பு கிடையாது இல்லையா. பக்தி இருக்குன்னு சரீரம் சொல்லுமா? சில சமயம் வாய் தானே சொல்றதுன்னா இங்க இருந்து ஆத்மா கலந்து போயிட்டோம், அப்ப வாய் சொல்லுமா? இப்ப ஆத்மா நியமனத்தின் பேர ஒரு கருவியை கொண்டு சொல்றது இல்லையா. அப்ப ஆத்மா தானே பிரதானம் வருது. அப்ப அஜித்துக்கு ஏற்பட வாய்ப்பு. அப்ப ஜீவாத்மாக்கள் தான் விபித்தனா பல வகைப்பட்டவர்கள், பல பல பல. அப்ப ஜீவாத்மாக்கள் பல வகைப்பட்டவர்கள். ஜீவாத்மா பல வகை எங்க இருக்கு சொல்றது ஆழ்வார்கள் எந்திரு கண்ணளத்து ஒன்பொருள் இல்ல வன்புகை நாளன் தென்கடல் சேரே. ஜீவாத்மாவுக்கு முடிவே கிடையாது, பகவானுடைய கல்யாணங்களுக்கு முடிவே கிடையாது. பகவானுடைய கல்யாண குணங்கள் என்ன முடியுமா என்ன முடியாது. ஜீவாத்மாக்களை என்ன முடியுமானா என்ன முடியாது. இதே சமயம் இந்த போயிட்டா ஒவ்வொரு வருஷம் எடுக்கிறாரு கணக்கு எடுக்கிறா. 120 கோடி 130 கோடி கணக்கு எடுக்கிறாள் தெரியாதுன்னா நீங்க நல்லா கணக்கு பாருங்க, சரியான கணக்கா வருமா பாருங்க. நிச்சயமா வராது. சரியா இத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்க, வரவே வராது. அதுவே வரணும். இது எங்க நம்ம பிரத்யமா தெரியாது. தெரியாத ஜீவாத்மகத்துல இருக்கு, கொத்து கொத்தா சுத்திட்டு இருக்குமா அந்த இதுக்குள்ளேயே, நமக்கே தெரியாது. அப்படி இருக்க ஜீவா என்பேரு கண்ணளத்து ஒரு பொருள் ஈரில பகவானுடைய கல்யாண குணங்க என்ன முடியாது, ஜீவாத்மாக்களும் என்ன முடியாது. அப்ப தெரிவிக்கிறாளியா. அப்ப இதுதான் விவித என்னாலே என்னவே முடியாது. இப்ப காரணம் என்னன்னா ஜீவாத்மா ஒன்றே ஒன்றுதான் மாயாவாதம். மாயாவாதம் என்ன சொல்றதுன்னா ஜீவாத்ம பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம நாபரகா. இது வேதாந்த டிண்டிவாக. வேதாந்தத்துல ஜீவாத்மாவோட தான் சொல்லிருக்கு. பிரம்மம் பிரம்மம் ஜீவாத்மா ஒத்துக்க மாட்டார். பிரம்மம் பிரம்மம்னா ஜீவாத்மால் பல. அதை எங்க இருக்கிறது வினத விவித பூதௌ ராக ரட்சைகதி. வினத விவித பூத. அப்ப பல பல ஜீவாத்மாக்கள் பல பலமாக இருக்கு இல்லையா. அப்ப ஜீவாத்மா பல ஒன்று என்று அந்த ஆத்மா தான் பரமாத்மா இருக்குதே வேற வேற ஆத்மா கிடையாது. ஆத்மானாலே அனுபூதி. அதாவது அனுபூதி என்னன்னா ஞானமயமா இருக்கும், ஞானத்தை உடையதாக இருக்காது. இது எனக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஞானம் வேறு, ஞானத்தை உடையது வேறு. ஞானத்தை உடையதுன்னா ஞானம்னு தனியா எடுத்துக்கணும், ஞானத்தை உடையதும் தனியா இருக்கணும். ஞானமே ஆத்மான்னு இருக்கியா ஒண்ணுதான். ஞானத்தை உடையது ஆத்மாத்துன்னா ரெண்டு வந்துடும். இப்ப ஞானம் வேறு, ஞானத்தை உடையது. அதுக்கு ஆசை ஒரு தங்கத்துக்கு ஒரு இடம் வேணுமோ, அப்ப அது இடம் தான் ஞானத்தை உடையதுன்னு அர்த்தம். சங்கராச்சாரிய ஞானத்தை உடையது ஒத்துக்கப்படுறது. ஞானமே ஆத்மான்னு. இப்ப இங்க கிணது வினத விவித சொன்னபடியாலே ஜீவாத்மாக்கள் பல என்றபடியாலே ஒரு ஜீவாத்மால ஒரு பிரம்மம் இல்ல, ஒரு ஜீவாத்மா இல்ல. அப்ப ஞானம் பல. இப்ப அத்வைத்தபடி ஆத்மா ஞாதா என்ன ஞானத்தை உடையவன் அர்த்தம். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். ஞாதான்னா ஞானத்தை உடையவன் அர்த்தம். ஞானம் என்பது பண்பு. ஞானம் என்பது பண்பு. ஏன்னா யாரை அறிகிறோமோ அதுக்கு ஞேயம்னு பேர். ஞாதா ஞேயம் ஞானம் இந்த மூணு இல்லையா. அறியப்படும் பொருள் அறிவை பொருள் தன்னிலை முன்னிலை படத்தை சொல்லுவாங்க. செயற்படும் பொருள் தெரிகிறாள். அதே மாதிரிதான் நியாயம் ஞேயம் ஞாதா ஞானம். ஞாதான்னா ஞானத்தை உடையவன். ஞாதா யாரு? ஞானத்தை உடையவன் அவர் ஒத்துக்க மாட்டார். ஞாதானா ஞானத்தை உடையவன். ஞானம் என்பது பண்பு. ஞேயம்னா யாரை அறிகிறோமோ அது ஞேயம்னு பேரு. அதாவது ஞானத்தை கொண்டு யாரை அறிகிறோமோ அது ஞேயம்னு பேரு. இப்ப ஞானத்தை கொண்டு பாக்குறவனோ இதுக்கு ஞேயம்னு பேரு. ஞாதானா ஞானம் உடையவன் நான் உங்களை பாக்குறேன் ஞேயம்னு பேரு. இப்ப ஞானம்னா என்னது? அந்த ஞானம் ஞான் அப்படின்னு அப்படி இருக்கு. அப்ப எதன் மூலமா அறிஞ்சு கொள்கிறோமோ அதற்கு ஞானம் பேரு. எதன் மூலமா அறிஞ்சு கொள்கிறோமோ அதற்கு ஞானம்னு பேரு. ஆக ஞானமே ஆத்மா. ஆக ஜீவாத்மா பரமாத்மா என்று கேட்காதே, ஒரே ஒரு ஆத்மா தான், வேற எதுவும் கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாமரகா. இது வேதாந்த அப்படின்னா இந்த சரீரம் இருக்கே சுவாமி இருக்கேன்னா இதெல்லாம் வெறுமனே பிரதிபலிப்பு. பிரதிபலிப்புனா உபாதியில் பட்டு பிரதிபலிக்கிறது. அதுக்கு ஒரு சிட்டாக சங்கராச்சாரியர் குளத்துக்கு போறேன்,
கையில கத்தி வச்சுட்டு இருக்கேன், கண்ணாடி வச்சுட்டு இருக்கேன், இன்னொரு குளம் அந்த பார்த்துட்டு இருக்கேன். கத்தியை காமிச்சேன். குளத்துல இருந்து ராத்திரி வேலையில நிலா இருக்கு இல்லையா, அந்த நிலாவுடைய வெளிச்சம் குளத்துல பட்டுது. குளத்துல பட்ட உடனே அந்த குளத்துல பிரதிபலித்த உடனே அந்த பிரதிபலிப்பு ஒரு நிலான்னு எழுதிவிட்டேன். அதே நிலா என்னுடைய கட்சியில பிரதிபலிக்கிறது, நிலா 2ன்னு எழுதிட்டேன். அதே பிரதிபலிப்பு நான் கண்ணாடி வச்சுட்டு இருக்கிறோம், கண்ணாடியில பிரதிபலித்தது நிலான்னு எழுதிட்டேன். இப்ப 3 நிலா வந்துட்டா, குளத்துல ஒரு நிலா, என்னுடைய கட்சியில ஒரு நிலா, பலபலக்கக்கூடிய கட்சியில ஒரு நிலா, கண்ணாடியில ஒரு நிலா, 3 நிலா வந்துட்டோம். இப்ப 3 நிலா இருக்கா, ஒரு நிலா இருக்கா? ஒரு நிலா தானே இருக்கு. அதே போல இது பிரதிபலித்து 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 உபாயில பட்டு மாயமா இருக்கே தவிர நீ இந்த பிரம்மம் இந்த லோகம் உண்மை நினைச்சிருக்கு. உண்மையில் லோகம் கிடையாது, இது எல்லாம் மித்யா, பொய். அதனால பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனை நித்யா. அப்படி சொல்றியா, பிரம்மத்தை நீங்க போயிட்டா மோட்சம். இதெல்லாம் பொய் பொய் நினைச்சுட்டே, அதுதான் மோட்சம். இதுதான் சங்கரன் அத்வைத்தம். இந்த சுவாமி மறுக்கிறார். விவித என்னால் ஒன்றல்ல ஆத்மா, பல ஆத்மாக்கள், பல ஆத்மாக்கள். இது அர்ஜுனுக்கு தெரிவிக்கிறான். ஏ அர்ஜுனா, இங்க எத்தனை ஜனங்க இருக்கா பாருங்க, எத்தனை பேர் இங்க ராஜாக்கள் இருக்கா பாருங்க, எத்தனை பேர் இங்க காவலாளிகள் இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்ன பிரிக்கிறானோ. இவெல்லாம் ஒண்ணு சொல்லிய பிரிக்கிறாளியா. அதே போல இந்த நிலையில் கட்சி இது எத்தனை பொய் பொய் உபாதியில் பட்டு பேசாத தெரிவிக்கிறாரியா. அப்ப ஆத்மாக்கள் அத்தனை பேர் நித்தியம் பிரதிபலிக்கிற. அதத்தான் வினத விபித பூத பல பலன்னு எதிர்க்கிறாரியா. ஒருத்தர் வெடிக்க சொன்னார், சுவாமி ஆத்மா ஒண்ணுதான் சொல்லிட்டு. அதே சங்கரத்தை கேட்கிறார், ஆத்மா ஒண்ணுதான் சொல்லிட்டு. இவருக்கு என்னன்னா, அந்த ஆத்மா தான் முக்திக்கு போகணும். ஏன்னா ஒரு ஆத்மா தான் முக்திக்கு போகிறது. நான் எதுக்காக நான் சந்தியாவனம் பண்ணணும்? நல்ல கேள்வி. ஆத்மா ஒண்ணுதான், நான் எதுக்காக சந்தியாவனம் பண்ணணும்? சந்தியாவனம் நான் பண்ண வேண்டானே. எந்த ஆத்மா ஒண்ணோ அந்த ஆத்மாலாம் பொய் தானே. அப்ப அந்த ஆத்மாவும் கிடையாது அவர் பிரகாரம். அப்ப அது பொய் தானே. அப்ப அது பொய்யா இருக்க செய்து ஏதோ ஒரு ஆத்மா முக்திக்கு போகப்படுது. அது எந்த ஆத்மா தெரியாது. அதனால நான் பண்ணாம இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சொன்னார் சங்கராச்சாரிய சொன்னார், இல்ல நீ பண்ணித்தான். நீர் தானே சொன்னார் ஆத்மா ஒண்ணுதான், மத்தது கிடையாது, மத்தனை பொய் சொன்னா. அது ஒருவேளை அதுக்குரிய சரீரத்துல அந்த ஆத்மா இருக்கும், அதான் நீ பண்ணித்தான். நான் சொல்றது புரியல, நீ பண்ணித்தான் இது சொன்னா இது தெரிகிற இல்லையா. அதனால எல்லாரும் பண்ணணும். அப்ப ஆத்மா ஒன்றுனா மாயாவாதம், அப்படியல்ல ஜீவாத்மாக்கள் பல. இது விசிஷ்ட அத்வைதங்கள். இப்ப பலபாராலம் சரி, பல பல பலன்னு சொல்லிக்கிற இந்த ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா. ஆனா ஜாத்தியில ஒன்று, ஒரே ஜாதி. என்ன ஜாதினா பகவத் சேஷபோதன் ஜீவாத்ங்கிற ஜாதி, ஒரே ஜாதி, ஒரே ஜாதி. அப்ப இதுக்குதான் பிரகார அத்வைத்தம்னு பேரு. சம்பிரதாயத்துல பகவானுக்கு பிரகாரின்னு பேரு, ஜீவாத்மாக்கள் பிரகாரங்கள் பேரு. பிரகாரங்கள அத்வைத்தம். அத்வைத்தம்னா இரண்டாவது இல்லை, இரண்டாவது இல்லை. சங்கரன் சொல்றார் இரண்டாவது இல்லைன்னு சொல்றார், நாம இரண்டாவது இல்லைன்னு சொல்றோம். பிரம்மத்துக்கே இரண்டாவது இல்லை, புரியுதா? பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை, பிரம்மத்தை போல இரண்டாவது இல்லை. வித்தியாசம் பார்த்துக்கிட்டா விசிஷ்டாத்வைதத்தும் அத்வைத்துக்கு இதான் வித்தியாசம். இதை நல்லா குறிப்பு எழுதிக்கும். பிரம்மத்தை போல இரண்டாவது இல்லை, பிரம்மத்துக்கே இரண்டாவது இல்லை. பிரம்மத்தை போல இரண்டாவது இல்லை விசிஷ்ட அத்வைத்தம், பிரம்மத்துக்கே இரண்டாவது இல்லை அத்வைத்தம். பிரம்மத்தை போலன்னா என்ன வந்துருது, இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். அதே பிரம்மத்துக்கே தான் அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. அதான் ஆக இரண்டாவது இல்லை நாம் ஒத்துக்கிறோம். அப்ப எண்ணிக்கை இரண்டாவது இல்லைன்னு என்ன அர்த்தம், ஒரே ஜாதின்னு இருக்கிற. அப்ப எண்ணிக்கை நிறையதான் இருக்கு. ஆனால் பகவானுக்கு சேஷபூதமான பகவானுக்கு சரீரமாக இல்லாமல், அவனுக்கு பிரகாரமாக இல்லாமல் எந்த ஆத்மாவும் இருக்க முடியாது. அதனால்தான் ஒரே ஜாதி. ஜாதின்னு பார்த்தா ஒண்ணுதான், ஆனால் எண்ணிக்கை என்று பார்த்தா நிறைய. அதான் வினத விவித பூதௌராக ரட்சைக தீஸ்தே. இப்ப இதுல வினத விவித பூதன் என்பதனால ஜீவாத்மாக்கள் பலன்டார். பிராத ரட்சைக தீட்சைன்னா தானே ரட்சிக்கிறான் பகவான், ஜீத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஆக சங்கல்ப சக்தி பிரம்மத்திற்குத்தான் தெரியாது. அவன் தீட்சை எடுத்துட்டாலையா, தீட்சை எடுக்கிறதுனால சங்கல்பம் பண்ணியா தெரியாது இல்லையா. அப்ப நிமித்த காரணம் பிரம்மம் தான். ஏன்னா நிமித்த காரணம் சங்கல்ப சக்தி பிரம்மம் தான். அப்ப அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா, ஸ்ருதி சிரதி விதீப்தே பிரம்மனே சீனிவாசே, ஸ்ருதியான வேதத்தில் தலையிலே ஓதப்படுகிறது. வேதாந்தத்தில் ஏற்று வைக்கப்பட்ட விளக்கு. இந்த இடத்துல வேத வாக்கியர்களை நிரசிக்கிறார். வேத வாக்கியர்கள் என்ன அர்த்தமா, வேதத்தை
சம்பிரதாயத்தை ரெண்டு விதமான நிலை உண்டு. வேதத்தை ஒப்புக்கொண்டு வாதம் பண்றவா உண்டு, வேதத்தையே ஒப்புக்கொள்ளாம வாதம் பண்றவா இருக்கு. வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவருக்கு பாக்கியர்கள் பேர். ஒப்புக்கொள்ள யாரு? ஜெயினன், பௌத்தன், சமணன், இவெல்லாம் வேதத்தை ஒத்துக்கல. அகாலம் உண்டு. வேதத்தை ஒத்துக்கொள்ளலாம், வேதத்தை ஒத்துக்கொண்ட மதம், வேதத்தை ஒப்புக்கொள்ளாம, வேதத்தை ஒத்துக்கொண்டாத 11 மதங்கள், வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் கொடுத்த மதம் 6 மதங்கள், ஆக மொத்தம் 17 மதங்கள். அதுக்கு மேல நிறைய வந்திருக்கு. ஆனா நம்பிலையும் வீட்லயும் இதுலயும் இருக்கட்டும், பிரம்மசூத்திரத்துல 17 மதங்கள் தான். அந்த 17 மதத்தையும் கண்டிக்கிறார் சுவாமி திருவாய்மொழியில. 17 மதத்தையும் கண்டிக்கிறார். பிரம்மசூத்திரம் வேற இல்ல, திருவாய்மொழி வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். திருப்பாவை வேற இல்ல, பிரம்மசூத்திரம் வேற இல்ல. சின்னட்ட வச்சு ஒன்னா சொல்றேன், திருப்பாவையில பிரம்மசூத்திரம் எங்க சொல்லியிருக்கு, என்ன விஷயம் நான் கேட்காம சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த 17 மதம் கண்டிக்கச்சு. அதுல பாக்கியவாதம் என்று வேதத்தை ஒத்துக்கொள்ளாம இருக்கக்கூடிய மதங்கள் பாக்கியர்கள் பேரு. வேதத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தவறான அர்த்தத்தை கொடுக்கிறாள் அவெல்லாம் குதிரிட்டின்னு பேரு, குதிரிட்டின் பேரு. அப்ப சுதிச்சிரத்தை விதித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசன்னா வேதத்தை ஒப்புக்கொள்ளாத இருக்கா இல்லையா, அவெல்லாம் பாக்கியர்கள். பாக்கியவாதத்தை கண்டிக்கிறார். யாரான பாக்கியர்கள்? பௌத்தன், ஜெயினன் முதலாளர் என்று நிரசிக்கிறார் இல்லையா, அதைத்தான் சுதிச்சிரத்தை விதித்தே. இந்த பிரம்மம் எங்க இருக்கு? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதமே இல்லை என்றால் அவன் தபால கண்டிக்கிறாள். வேதம் உண்டு கிடைக்கிறாளியா சித்திச்சிரத்தை யா வேதபாக்கியாக ஸ்மதயகா யாஷ்டாஷ்ட குதிரிட்டேகா சர்வாட்சாக நிஷ்பலா பிராப்த சமானிட்டாக சம்ஸ்கிருதாக. இந்த வாக்கியம் மனு பகவான் எழுதினது. இந்த வாக்கியம் மனுடைய ஸ்லோகம். யா வேதவாக்கியாக ஸ்மதயகா யாஷ்டாஷ்ட குதிரிட்டயகா சர்வாட்சாக நிஷ்பலா பிராப்த சமானிட்டாக சம்ஸ்கிருதா. தமோகுணம் தலையெடுத்தால் வேதம் இல்லை என்று பேச ஆரம்பித்தான். வேதம் யாரெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாலோ, வேதத்துக்கு புறம்பா யாரெல்லாம் பேசுறாலோ அவளுக்கு தமோகுணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தமோகுணம்னா டி சாப்பிட்டு டி ஆடிட்டு இருக்கா பாருங்க, அவதான் தமோகுணம் படைத்தவர்கள். அவதான் அந்த வேத வாக்கு நிரசனம் பண்ணுகிறார். சுதிசிரதி விதித்தே வேதைக்க சமகதியம் வேதத்தால் தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேதத்து இல்லை என்று சொல்லாதே. சப்தம் தான் பிரமாணம், அனுமானமும் பிரமாணம் இல்லை, பிரத்யட்சமும் பிரமாணம் இல்லை. நம்முடைய சம்பிரதாயம் பிரத்யட்சத்தை ஒத்துக்கவே இல்லை. பிரத்யட்சத்தை விரோதம் விதேதிக்கிறார். அனுமானத்தையும் ஆச்சரியமான ஒரு வைதிக சப்த ஆதிசங்கரர். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அனுமானமும் பிரமாணம் இல்லை, பிரத்யட்சமும் பிரமாணம் இல்லை, அப்ப சப்தம் தான் பிரமாணம். அதைத்தான் சுதிசிரதி விதித்தேன்னு தெரிவிக்கிறார். அப்ப சுதிசிரதி விதித்தே பிரம்மணி. ஏன் பிரம்மணி என்றான்னா ஜெகத்காரணத்தும் பிரம்மத்திற்கு தானே. இங்க யாரு கண்டிக்கிறார்னா பரமானு ஜெகத்காரணம், ஆகாசம் ஜெகத்காரணம். நானும் ஜெகத்காரணம் அவன் உண்டு. நானே இவருக்கு சில சக்தி எல்லாம் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த சக்தியை பார்த்துட்டு சில பேர் பயந்து போயிட்டா இல்லையா. பயந்து ஒண்ணுமே இல்லாததாப்பா நாமே ஓட்டு போட்டு சில பேர் ஏற்றி விட்டுட்டோம் வச்சுக்கோங்க. அவ பண்ற காரியம் இருக்கு. அவன் 5 வருஷம் சீக்கிரமா தொலைஞ்சா தேவையில்லையோ அடுத்தது தோன்றும். ஒண்ணுமில்லாத இவளுக்கே இந்த பயம். அவனுக்கு நிஜமாவே சக்தி இருக்கு. சில தேவதைகளா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. கொடுத்தது என்ன வேணும்? நானே பிரம்மம் தெரிவிக்கிறா இல்லையா, தெரிவிக்கிறா இல்லையா, அவனுக்கு பயிர் சொல்லி ஆகணும், பண்ணித்தன ஆகணும். சுதிசிரதி விதித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசனா ஜெகத்காரணம் பிரம்மத்துக்கு தான். பரமானு ஜெகத்காரணம். அது ஒருத்தர் சொல்றான் பரமானு ரொம்ப அணு. இன்னைக்கு அணுவாலே நிறைய பண்றோம். அணுதான் ஜெகத்காரணம். இன்னும் சொல்ல ஆத்மா ஜெகத்காரணம். ஆத்மா தான் ஞானமயன். ஆத்மா ஜெகத்னா சிவடைய வார்த்தை. பரமானு ஜெகத்காரணம் நையாயிகன் வைசேஷிகன் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அவருடைய மதம் என்ன எந்த விஷயம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நையாயிக வைசேஷ மதம் என்ன. அப்ப அவள் அந்த மதத்திலாம் அவனையே ஜெகத்காரணம் கொண்டுள்ளா இல்லையா. எதற்காகனா பிரம்மத்தை காரணம் ஜெகத்காரணம் ஆக்கணும். காரணத்துவம் தான் பிரம்மத்திற்கே லட்சணம். அதனால்தான் பிரம்மம் என்ற சப்தத்தை அமைத்தார். சுதிசிரத்தை விதித்து பிரம்மனே. இந்த இடத்துல பிரம்ம சப்தம் ஏன் போடணும்னு அவர் கேள்வி கேட்டிருந்தார். அங்க பிரம்மம் சாமானியம், விசேஷத்து சீனிவாசன் போட்டிருக்கா இல்லையா. இப்ப விசேஷமா போட்டுக்கலாமா சாமி? எதுக்கு பிரம்ம சப்தம்னா அவன் எதையோ சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகாசம் ஜெகத்காரணம், பரமானு ஜெகத்காரணம், ஆத்மா ஜெகத்காரணம். இல்ல இல்ல பிரம்மன் தான் ஜெகத்காரணம். ஏன்னா அவன் சீனிவாசன் சொன்னா புரியாது. அதனால பிரம்ம சப்தம். அப்படிப்பட்ட பிரம்மம் யாரு? சீனிவாசன். அதான் பிரம்மம் ஜெகத்காரணம் சப்தத்தை அமைத்தார். பிரம்மம் என்று சொன்னாலே காரணத்துவம் இருந்தால் தானே பிரம்மம். ஆக காரணத்துவம் பிரம்மத்துக்கே தவிர ஆத்மாவுக்கோ பரமானுவுக்கோ அன்று பிரகிருதியே காரணம் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஆத்மாவே காரணம் சொல்ல ஆரம்பிச்சா இல்லையா, ஆகாச காரணம் சொல்ல ஆரம்பிச்சா இல்லையா. அப்படி அல்ல, பிரம்மமே காரணம் என்றார். இதுதான் பிரம்மனே. பிரம்மனே ஸ்ரீனிவாசே. இந்த சப்தத்தை பிரயோகப்படுத்தினாலே திமூர்த்தி சாமியம். ஒரு 3 மூர்த்திகள் ஒரு மூர்த்தி உயர்ந்தவன். ஏன் பிரம்மனே ஸ்ரீனிவாசன் ஏன் சுவாமி சொல்லணும்?
விசேஷம் சொன்னோம். பிரம்மம் சொல்லி முடிச்சாரு. பிரம்மம் ஏன் சொல்லணும் சீனிவாசன் சொல்லணும் முதல்ல கேட்டுட்டோம். இப்ப மாட்டிட்டார். பிரம்மம் தான் சொல்லி முடிச்சாரு. அந்த பிரம்மம் சீனிவாசன் சொன்னோம்னா ஆமா சொல்லணும். ஏன்னா பிரம்மமும் திரிமூர்த்தி சாமியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அணைவது அரவணமே பூம்பாவையாகும் புனர்பதி இருவரவர் முதலம் தானே எனகனா பார்த்துருக்கோம் இல்லையா? பிரம்மம் யாரு? சிவன் காரணமா, பிரம்மா காரணமா, நாராயணன் காரணமா? மும்மூர்த்தி சாமியம், 3 பேர் ஒண்ணு. அறியாதவும் வாயில் மண்ணு சொல்றா இல்லையா? இதெல்லாம் புரிந்து என்னமோ பிரம்மாவை சொல்றது. அரியன் சிவனும் ஒண்ணு சொல்றது தவிர பிரம்மமும் பிரம்மாவும் நாராயணன் ஒண்ணு சொல்றதே இல்லை. இவா மட்டும் சொல்லிருக்கோம். அறியாத வாயில் மண்ணு சொல்றதா இல்லையா? அப்ப அதை தடுக்கணும் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ நினைக்கிறா மாதிரி இல்ல. ஸ்ரீனிவாசு சத்திர வந்து சிதிரதி விதித்தே பிரம்மனே 3 மூர்த்திக்குள்ளே ஒரு மூர்த்தி வைத்து எல்லாவற்றையோட சக்தி வேர்ந்தவன் பல பேர் வாதம் பண்றா. அந்த வாதத்தெல்லாம் படிக்கிறார். பாசுபதி மதம் இருக்கு இல்லையா? கானாபத்தியம் பாசுபதி சிவனை பத்தி தனமனை படிக்கிறார். பாசுபதி பசுபதி பசுபதி ஞானேனிகா பசுபி சமானகான்னு அர்த்தம். ஞானவிலான பசுவுடைய நிலைக்கு சமம் சொல்லுகிறார். அந்த பசுவுடைய நிலையை தான் பசுபதி பாசுபதி பார்த்தோம். ஆகமம், அந்த ஆகமத்தை வச்சுட்டு கானாபத்தியம் கோமாரம் கௌரம் முதலிய பதங்கள்னா நிரத்தம். ஏன்னா திருமூர்த்தி சாமி சொல்றா. பிரம்மா ஒண்ணு, சிவனும் ஒண்ணு, இந்திரனும் ஒண்ணு, இவெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த திருமூர்த்தி சாமி கிடையாது. அரியம் சிவனும் சொல்றா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதை நிரந்தரம் பண்றா இல்லையா? ஆனா அவ எப்படின்னா சரீராத்ம பாவத்தால அரியன் சிவனும் ஒண்ணு சொல்லலாம். நானும் பிரம்மமும் ஒண்ணு சொல்லலாம். அகம் அங்க போன உடனே நீ யாரும் கேட்ப. எங்க போன உடனே ஸ்ரீவைகுண்ட போன நான் நிமிந்து சொல்லலாம் அகம் பிரம்மாஸ்மி. ஆனா இதான் கூடாதுன்னு சொன்னீங்க சுவாமினா தைரியம். சரீராத்ம பாவத்தால் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உமக்கு சரீரமாக இருக்கிறேன். சரீரமாக இருக்கிறேன்னு சொன்னாலே ஆத்மா பையன் போகுமா இல்லையா? கிருஷ்ணன் கூப்பிட்டா அப்படின்னு கிளம்பி போனேன். உடனே கேட்டார், சுவாமி கிருஷ்ணன் உமக்கு வேற உங்க ஆத்மா வேறான்னு கேட்டார். கொஞ்சம் பழப்பட்டு தான் இல்ல சுவாமி என்னுடைய சரீரத்துக்கு தான் பேர். அப்ப ஏன் சரீரம் மட்டும் வர வேண்டியது ஆத்மாவோட வந்தேன்னு கேட்டார். என்ன பதில் சொல்லலாம்? அப்ப சரீரத்தை சொன்னது ஆத்மா பரியத்தை பொறுத்து இல்லையா? இது சரீராத்ம பாவம் பேரு. சரீராத்ம பாவத்தால ஒண்ணுன்னு சொல்லலாம். அதை நாம ஒத்துருக்கோம். அதான் விசிஷ்ட அத்வைதம். ஆனா அது இருக்கிற இதுவாக 2 பேர் ஒண்ணு கிடையாது. அங்கேயும் அகம் பிரம்மாஸ்மி சொல்றோம். அதைத்தான் தெரியுது. அப்ப சரீராத்ம பாவத்தால ஒண்ணு அதை வைத்துக் கொண்டுதான் சொல்ல வாக்கியமே தவிர 2 ஒன்று கிடையாது. இதுதான் ஐக்கியமாயிட்டா ஆண்டாள் திருப்பாளர் ஐக்கிய மாட்டாங்க. ஐக்கிய சரீராத்ம பாவத்தால் அவனுக்கு சரீரமாக போயிட்டார் அப்படித்தான் அர்த்தமா தவிர அந்த உள்ளுக்குள்ளே இல்லை ஒன்னாயிடுச்சுன்னா அப்ப ஒன்னாயிடுச்சு திருப்பாளர் தத்துவமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? அதான் அர்த்தமே கிடையாது. இது சொல்வதுன்னா அதான் தெரியுது. ஏன் கம்பனே தெரிவிக்கிறது? ஹரன் அதிகன் ஹரி அதிகன் என்று பேசும் அறிவிலிகள் கம்பநாட்டார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பரமசீலேஷ்டவர். அவருக்கு ஆழ்வார்ந்த சந்தத்தை கொடுத்திருக்கார். கம்பநாட்டாழ்வார் இன்னைக்கும் அவர் பண்ணின ஷடகோப அந்தாதியை ஒவ்வொரு மாசமும் அந்த ஆழ்வாருடைய விசாக நட்சத்திரத்தன்று ஆழ்வார் திருநகரில் சேவிக்கப்படுகிறது. இன்னைக்கும் சேவிக்கிறார் ஷடகோப அந்தாதி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவ்வளவு தூரம் அத்தனை காதல் செலவுக்கு மேல கம்பநாட்டாக இருக்கு. எது சொல்ல வந்தேன்னா ஹரி அதிகன் ஹரன் அதிகன் என்று பேசும் அறிவுரை. சில பேர் சிவன் தான் முதல் என்கிறார், சில பேர் ஹரி ஹரன் முதல் என்கிறார். அறிவிலிகள் நமக்கு என்ன சொன்னா ஹரி முதல் இல்லைன்னார், ஹரன் முதல் என்னார். ஹரி ஹரன் இவங்க 3 பேரும் முதல் இல்லைன்னு சொல்லிட்டார். நமக்கு 3 பேரும் முதல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவர் ஏன் திருப்பி இருக்குதுன்னா இந்த ஹரி சொல்றச்சே வந்து ஒரு சப்தம் போறார். உலகம் இந்த ஹரன் அதிகன் என்று பேசும் அறிவிலிகள். சிவனுக்கு சொல்றச்சே பிரம்மாவுக்கு சொல்றச்சே விசேஷத்தை கொள்ள. அதே ஹரியான சீமன் நாராயணன் சொல்லி விசேஷம் பண்றார். உலகளந்த ஹரணாதிகன் சொல்றாங்க. ஏன்னா உலகத்தை அளந்தவன் ஹரி பெரியவன் என்கிறார்கள். இதற்கு அர்த்தம் என்னன்னா உலகத்தை அளந்தவன் என்பது இல்ல. ஹரிக்கு எது விசேஷம்னா இந்த விசேஷமும் ஹரிக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹரனுக்கோ பிரம்மாவுக்கோ சொல்லப்படல. அதனால்தான் இவன் உயர்ந்தவன் அர்த்தம் எடுத்துக்கிறது. 3 பேரும் உயர்ந்தது அந்த அர்த்தம் கிடையாது. இது கமநாட்டாக தெரிவிக்கிறது. அதே போல இன்னொரு தெய்வத்துக்கு ஏன்னா இந்த இடத்துல திருவிக்ரம அவதாரம் எடுத்த உடனே ஒரு தெய்வம் திருவடியை விளக்குறது, இன்னொரு தெய்வம் அந்த ஸ்ரீபாதத்தை தலையில தரிக்கிறது. எந்த தெய்வம் முதல் நீங்க பார்த்து? ஒரு தெய்வம் திருவடியை நீட்டுறது, இன்னொரு தெய்வம் அந்த திருவடியை விளக்குறது அலம்புறது புருஷ சப்தத்தால, இன்னொரு தெய்வம் அந்த ஸ்ரீபாதத்தை உயர்த்தணும் அந்த தலையால தரிக்கிறது. இந்த 3 தெய்வத்துல எது யாரு பிள்ளை பெருமாள் இங்க தெரிவிக்கிறது.
இந்த 3 தெய்வத்துக்கு எந்த தெய்வத்துக்கு சமம் சோகம் சொல்றது எப்படி சமமாகும்? ஸ்ரீபாதீத்தத்தை ஒருத்தர் எடுத்துக்கிறார், ஒருத்தர் திருவியை விளக்கிறார், ஒருத்தர் திருவியை நீட்டுறாருனாலே தெரியறதனும் இது தெரியறதனும். அதனால இன்னொரு தெய்வத்தை சொல்றாங்க. அதனால இங்க என்ன தெரிவிக்கிறாருன்னா சிதிசிரதி விதித்த பிரம்மனே ஸ்ரீனிவாசே. அப்ப அன்னைக்கு விசேஷத்தை சொல்லிக்கிறாரியா, அத திருமூர்த்தி சாமியவில்லை, ஸ்ரீனிவாசனே பரதெய்வம், திருவியூர்த்தி சாமியவில்லை என்று அறிவிட்டீங்களா? முதலாம் திருவருமம் 3 ஒன்றே ஒன்றே முதலாகும் மூவருக்கும் என்றார். இது முதலாளுடைய திருவாக்கு. முதலாம் திருவுருவம் 3 ஒன்றே முதலாகும் 3க்கும் என்றார். சிலர் திருவுருவம் 3 சொல்றா, சில பேர் 1ஆம் முதல்னு சொல்றா. ஆனா நீங்க ஒண்ணு முதல் வந்துட்டு யாருடைய திருநாள்ல அந்த கமலம் இருக்கோ அந்த முதல்வா நின்னகத்து தந்தோ தாமரையின் பூ, உன்னுடைய திருமாவில் கமலம் இருக்கோ, பிரம்மாவின் நாப கமலம் வந்து தோணும், அது யாருக்கு இருக்கோ அவன் தான் முழுவதற் கடவுள்னு தெரியலையா உங்களுக்கு? முதலாளர் தெரிவிக்கிற பொய்யாளர் இது சொல்றதுன்னா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்னா சிதிசிரதி விதித்து பிரம்மனே ஸ்ரீனிவாசே. ஸ்ரீனிவாசேன்னு சொல்ற சப்தத்தால் திரிமூர்த்தி சாமியம் என்னது? 3 மூர்த்திகளும் ஒன்று. அந்த சாமியத்தை இருக்கிறார். ஏன் இவ்வளவு? ஏன் திருநாளர் குலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூரில் வெடிகமல பூவழகர் ஆண்டாள் திருக்கிறார். எப்ப படைத்தானோ படைத்தவன் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதனால இந்த நாபிக பலத்திலிருந்து பிறகு பிரம்மா போன உடனே பிராட்டி இங்க இருக்கா. பிராட்டி என்ன பண்றாலாம், இந்த பிரம்மா பிறந்த குழந்தை பால் கொடுக்கணுமானோ தாமரை பிடிச்சிட்டு இருக்கா. அந்த தாமரை தேன் சொட்டுறதான். அந்த தேன் சொட்டுறத தங்கத்தை வைத்துக் கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறா போல இருக்கான். இந்த காமலும் சேர்ந்து பால் கொடுக்கறா போல இருக்குதான். கீழே விடும்போது பிரம்மா வாயத்திலிருந்து பாலை இந்த பெற்ற குழந்தை பால் கொடுக்கறா போல இருக்குதான். ஆக பகவான் தான் படைத்தான், அவன் தான் பிரம்மம். அந்த படைத்த குழந்தை பால் ஊட்டுகிறா போல அந்த சீனிவாசனே இருக்கிறான். ஆக படைத்தவன் இவனே தவிர மற்ற 3 பேரும் சொல்லாதே, ஒருத்தன் தான் ஜனக்காரன் என்று அறுதிவிட்டார். இன்னும் சில பேர் சொன்னா இந்த 3 பேர் தான் நாங்கள் சொல்லல, 3க்கும் மேல திவிதீய பிரம்மம் என்று உள்ளது. அதுதான் 4ஆம் பிரம்மம். சச்சித்தானந்தம் சொல்றா இல்லையா? இன்னொன்னு சொல்றா பராசக்தின்னு சொல்றா, பெண் தெய்வம் ஒன்று சொல்றா. இதெல்லாம் சாஸ்திரத்திலே கிடையாது, சாஸ்திரத்துல இல்லாத ஒரு நிலை. பராசக்தினு சக்திவாதத்தை சில பேர் பண்றா. சாக்தர்கள் பேரு அதாருக்கலாம். என்ன பேருன்னா சாக்தர்கள் பேரு. இந்த வைஷ்ணவர்கள், சைவர்கள், கௌமாரம், சாக்தம், காணாபத்தியம், சௌரம் இதத்தான் இந்த மதம் எல்லாம் சொல்லுவா. இதுல சாக்த மதம்ன்றது பரா அஸ்ய சக்தி விவிதைய சூயத்தே சுவாபாவிக்கு ஞானபல கிரியாச. இதுதான் சாஸ்திர வாக்கியம். பராஸ்ய சக்தி விவிதைய சூயத்தேன்னு சாஸ்திர வாக்கியம். பகவானுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. விவிதைய சூயத்தே பலபடிபடியாக இருந்தது வேண்டாம். எப்படின்னு சொல்ல முடியாது, பலபடியா இருக்குன்னு சொல்லுது. இது வேணும்னு தனக்கு சொந்தமா ஆக்கணும் இல்லையா? இந்த அர்த்தத்தை மாத்திரா, சப்தத்தை மாத்திரா, எப்படி மாத்திரான்னா பரா அஸ்ய சக்தின்னு அது பிரிக்கணும். பரா அஸ்ய பிரம்மத்தின் சக்தியானது பரா மிகவும் மேம்பட்டது அப்படின்னு அர்த்தம். பராஸ்ய சக்தி விவிதைவ சூயத்தே சுவாபாவிக்கு ஞானபல கிரியாச்ச. இயற்கையாவே ஞானபலங்கள் கொண்டு 6 குறைவான கல்யாணங்களை பகவான் கொண்டு பரா அஸ்ய சக்திக்கு பிரம்மத்தின் சக்தி பரா மிகவும் மேம்பட்டது. இது ஸ்லோகத்தின் அர்த்தம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன பண்றாங்கன்னா பரா அஸ்ய சக்திக்கு இருக்கு இல்லையா, சேர்த்துட்டா பராசக்தி சேர்த்துட்டு இருக்கு பாருங்க. சப்தம் சாஸ்திரத்துல பராசக்தின்னு சொல்லுங்க. அந்த பிரம்மம் தான் உயர்ந்தது, அதுதான் பிரம்மம், அதுதான் உயர்ந்த பிரம்மம் அப்படின்னு சாஸ்திர சம்பந்தம் இல்லாதது. சுகராம் கேட்டியா, அதுதான் பராசக்தி விதை என்றான்னா பரா அஸ்ய சக்தி என்பது, அதாவது வியாக்கரணம் தெரியல, சாஸ்திரம் தெரியல, சம்ஸ்கிருத பாஷையும் தெரியாம அதாவது தங்கள் நெஞ்சில் என்னென்ன சொல்ற பண்றா இல்லையா, அதைத்தான் தெரியுது. ஏன்னா பரா அஸ்ய சக்தி 4வது பிரம்மம் சொல்லிருதுன்னா புல்லிங்கம் நபும்சகலிங்கம் ஸ்ரீலிங்கம் 3 தெரிய வேண்டாமா? பரா என்ற சொல்லி சக்தி என்று பிரிக்கும் போது அஸ்ய சக்தி என்று வருகிறது. அதுக்கு சப்தம் ஒட்டவே ஒட்டாது. சம்ஸ்கிருத வியாக்கரணத்தின்படி நபும்சகலிங்கம் புல்லிங்கம் அதாவது ஸ்ரீலிங்கம் உண்டு. நபும்சகலிங்கம் என்னது அப்படின்னு, அதாவது புல்லிங்கன்னா ஆண்பால், ஸ்ரீலிங்கம்னா பெண்பால். இது 3மே எந்த சேர்ந்த எப்படி சேர்ந்து பரா அஸ்ய சக்தின்னு இருக்கச்சு அதுக்கு சப்தம் ஒட்டவே ஒட்டாது திரிந்து இருக்கச்சு அந்த வாதம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த வாதத்தை தரக்கூடிய ஸ்ரீமன் நாராயண பரதெய்வம். ஆக பவத் மம பரஸ்மின் சேவிக்கி பக்தி ரூபா, அப்படிப்பட்ட பக்தி ரூபாவன் ஞானம் ஏற்படணும். எப்ப பக்தி ரூபாவத்தை ஏற்படணும் சொன்னார்னா பக்தி தான் மோட்சத்துக்கு ஏதுவே தவிர
கர்ம ஞானம் சமுச்சயம் அன்று, கர்ம ஞான சமுச்சயம் அன்று. பக்தி தான் மோட்சத்துக்கு கேத்து. கர்மமும் ஞானமும் சமுச்சயம் அன்று. இது யாதவ பிரகாச மதம். இந்த பக்தி ரூபாவந்த ஞானத்திலையும் ஒரு மதத்தை கண்டிக்கிறார். அங்க என்ன இருக்கணும்னா, இல்ல மோட்சத்துக்கு கேது தெரியுமா, பிரபக்தி பக்தி இல்ல, கர்ம ஞான சமுச்சயம். அது ஆச்சரியமா ஒரு வாதம் வைக்கிறாரு. ஒருத்தனுக்கு இங்க இருந்து கிளம்பி போகணும், மோட்சத்துக்கு போகணும், ஏதோ ஒரு இடத்துல அடையணும், அதான் மோட்சம் வச்சுக்கணும். அடையணும்னால அதுக்கு பக்தி தேவையில்லை, பிரபக்தி தேவையில்லை, கர்மாவும் ஞானமும் இருந்தா போறோம்ட்டார். கர்மமும் ஞானம் இருந்தா போறோம், பக்தி தேவையில்லைன்ட்டார். திரும்ப எந்திரவாசல பக்தி தேவையாச்சு இல்லையே, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒருத்தனுக்கு குருடு, இன்னொருத்தனுக்கு நொண்டி. நொண்டியால நடக்க முடியாது, குருடனால பார்க்க முடியாது. இப்ப பார்க்க முடியாது என்கிறபடியாலே ஞானம் இல்லைன்னு வந்துடுறது, நடக்க முடியாது என்கிறபடியாலே கர்மம் இல்லைன்னு வந்துடுறது. புரியுதா? நொண்டியா இருக்க இல்லையா, நடக்க முடியல, பார்க்க முடியல இல்லையா, நடக்க முடியல. இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வச்சுக்க, கர்ம ஞானம் ரெண்டும் சேர்ந்துருது, அதனால மோட்சத்துக்கு வரேன்ற. அவன் என்ன சொல்றான், நொண்டியால நடக்க முடியாது, கண்ணில்லாதவனை பார்க்க முடியாது. அப்ப ஒருத்தருக்கு ஞானம் இருக்கு, கர்மா இல்ல, இன்னொருத்தர் கர்மா இருக்கு, ஞானம் இல்ல, வந்துருத்தோம். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு வச்சுக்கேன், ரெண்டு பேரும் மோட்சத்துக்கு போயிடலாங்க. என்னன்னா போலாம் அப்படின்னா, நொண்டி என்ன பண்ணினானா, உனக்கு கண் தெரியும், உனக்கு கண் தெரியாது, எனக்கு கண் தெரியாது. அதனால என்ன பண்றேன்னா, ஆனா என்ன நடக்க முடியாது. நான் என்ன பண்றேன், உன் மேல ஏறி உட்கார்ந்துன்றேன். உன் மேல ஏறி உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னால நடக்க முடியும், ஆனா கண் தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. என்னால நடக்க முடியாது, ஆனா எங்க போறதுன்னு கண் தெரியும். ஏறி உட்கார்ந்து நான் டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், இப்படி போ கொடுத்துட்டு இருக்கேன், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துடணும். குறுக்க எதுக்கு பக்தி? நான் சொல்றது புரியாதா? ஞானமும் கர்மமும் சமுச்சயம், கூட்டு. இந்த கூட்டாலேயே போயிடலாம், கொடுக்க பக்தி தேவையில்லை. இது யாதவ பிரகாசுடைய மதம். இது சங்கர பாஸ்கர இதெல்லாம் அத்வைதத்துல 4 பிரிவு. அந்த 4வது பிரிவு இது ஒரு பிரிவு. அந்த பிரிவு அத்வைதத்துக்கு 4 இருக்கு, 1 2 இல்ல. நாம நினைச்சிட்டு ஒன்னொன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அத்வைதம் பிரம்ம சத்தியம், மற்றதெல்லாம் போயின்றோம். அது மட்டும் இல்ல, மற்றதே சிலது ஒத்துக்கிறது இருக்கா. அது மேல வச்சு சொல்றேன், யாதவ பிரகாச மதம் என்ன, பாஸ்கர மதம் என்ன, சங்கர மதம் என்ன, சங்கர மதம் என்ன, இதெல்லாம் சொல்லிக்கலாம். அப்ப இதுக்கு சொல்ல வந்தா இவெல்லாம் குதிரிட்டின்னு பேரு. அப்ப அவ என்ன பண்றா, பக்தி ரூபாவன் அதாவது பவத் மம பரஸ்மின் ஷேமுக்கி பக்தி ரூபா மம பரஸ்மின் ஷேமுக்கி பக்தி ரூபா. பக்தி ரூபாவன் ஏற்படும். எப்ப பக்தி ரூபாவன் ஏற்படும்னா, கர்மத்திய ஞான சமுச்சயத்தால் இல்ல, பக்தியாலத்தான் பகவான் அடைய முடியும், பிரபக்தியாலத்தான் பகவான் அடைய முடியும் தெரிவிக்கிறார். அதுலயும் இந்தந்த மதத்தை, எந்தெந்த மதத்தை, அதாவது சங்கர மதத்தையும் பாஸ்கர மதத்தையும் யாதவ மதத்தையும் பிரகாச மதத்தையும் சந்திக்கிறான் தெரிவிக்கிறார். ஆக அருசமய செடியதனை அடியறுத்தான் தெரிவிக்கிறாரு. இது இந்த வாழ்த்தினா இருக்கு. ஆக அதாவது சங்கர மதம் யாதவ மதம் இந்த 5 தான் தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக 6வது எத்தனை தடவை சொன்னாலும் தெரியலன்னு சொல்லுகிறார், தங்கள் மதம் தெரிகிறது. அப்ப உன்னுடைய மதத்தை தான் 6வது மதத்திலேருந்து ஆக எல்லாமே நிரசம் பண்ணியாச்சு. இதத்தான் நாட்டிய நீத சமயங்கள் மாண்டல நாராயணனை காட்டிய வேதம் களிக்கூட்டது தென்குறிகை வல்லல் வாட்டமிரா வந்தமிழ் வாழை வாழ்ந்த நன்னுலகில் ஈட்டிய சீலத்து ராமானந்தன் இயல்பு கண்டேன். இப்ப நாராயண கொண்ட வேதம் ஜரம் நீங்கி களிப்புட்டது ராமானு திருவவதாரம் வேண்டவென்றான். யாதவ பிரகாச மதமானது ஞான கர்ம சமுச்சயத்தாலே மோட்சம், அதாவது இரண்டும் சேர்ந்து வேலை செய்யும். பார்த்தோம் வேலை செய்ய. அப்ப ஒரு வேத வாக்கியத்தை பிரித்துக் கொண்டா யாதவ பிரகாசம் அவித்யா வித்யாந்த் வேத உபேசம் இந்த அவித்தை அவித்தை 2. இந்த வித்தை என்றால் ஞானம், அவித்தை என்றால் என்னது, கர்மா. அவித்யா என்கிற கர்மாத்தை பண்ணி 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 மிருத்துவான சம்சாரத்தை தாண்டி வித்யா என்கிற ஞானத்தாலே மோட்சத்தை அடைகிறான். இதான் ஞான கர்மம் சேர்ந்து வேலை பார்க்கணும். பக்தியை வேணான்றது. அந்த கர்ம தியானங்கள் கூட்டுத்தான் மோட்ச சாதனம். இது யாதவ பிரகாசம், அதை நிரசிக்கிறா சுவாமி. அப்படிப்பட்ட அந்த பக்தி உபாசனம் தான் சாதனம். பக்தி சாதனமே தவிர ஞான கர்ம சமுச்சயமான சாதனம் ஆகாது. இதையும் நிரசிக்கிறார். இன்னும் ஒண்ணு இருக்கு, சேமுக்கி பக்தி ரூபா. இப்ப இதுல சேமுக்கி என்றால் ஞானம், ஞானத்தால மோட்சம். பக்தி ரூபாவன்னா ஞானத்தால மோட்சம். இது அத்வைத மத கண்டனம். ஞானத்தால மோட்சம், ஞானத்தால மோட்சம்னா சாஸ்திரம் சொல்லும். சாஸ்திரம் சொன்னோடனே இது இத்தனையும் மித்யா, பிரம்ம உண்மை சத்தியம் சாஸ்திரம் சொன்னோடனே அது ஞானம். அந்த ஞானத்தால மோட்சம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார். என்ன திருஷ்டாந்தம்னா, அர்ச்சக சுவாமி கோயிலுக்கு போய் கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து சாவிய
பத்துல மாட்டணும். மாட்டி வச்சுட்டு சாயங்காலம் மறுபடியும் போகணும். சாயங்காலம் போகணும், சாவி தேடி தேடி பார்த்தா கிடைக்கல, மாட்டு இடத்துல காணும் தேடி பார்த்தா எங்க தெரியும் கிடைக்கல. கிடைக்காத அப்படின்னா குறித்து போட்டுக்க என்ன ஆச்சுன்னு தெரியல. விளையாண்ட வந்தா, அப்பா என்ன பார்த்துட்டு இருக்க, என்ன தேடிட்டு இருக்காங்க, சாவியை காணம்டா, சாவியை தேடினு எங்க வைக்கிற இடத்துல பார்த்தா காணும், அங்கதான் வச்சு காணமே காணமானாரு. என்ன நீ தோல்ல போட்டுருக்க சாவியை தோல்ல வச்சுட்டு சாவி தேடிட்டு இருக்கேன். உடனே பார்த்தா தோல்ல சாவி இருக்கு. சாவி எடுத்துனா நடப்பை திறந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப இவர் இந்த வாக்கியம் கிடைச்சதோம். எந்த வாக்கியம்? தோல்ல இருக்குன்னு வாக்கியம் சொன்ன உடனே சாவி கிடைச்சதா இல்லையா? இதுக்கு வேற ஏதாவது பிரயத்தனம் பட்டாரா? இப்ப பக்தி ஒன்னே போறோம். பக்தி என்னன்னா சேமிக்கு பக்தி இருக்குன்னா அந்த ஞானம் ஒன்னே போறோம். தோல்ல இருக்குன்ற ஞானம் வந்தால போறோம், கிடைச்சிடுறது. அதுக்கு பக்தி முக்கியம் அல்ல. இது சங்கருடைய வாக்கு. ஞானம் என்ன ஞானம்? சாஸ்திரம் சொல்லித்து பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாமரயா, இது வேதாந்த தீர்த்தமாக வேதாந்தம் பூர்த்தியா பிரம்ம சத்தியம் தான் சொல்றது. அப்படின்ற ஞானம் ஏற்பட்டாலே மோட்சம். இன்னொன்னு கிடையாது, பக்தியில இருக்கணும் அவசியம் இல்லை. இல்ல பகவத் பரஸ்மின் சேனுக்கு பக்தி ரூபா, பக்தி ஒன்னாலதான் மோட்சம் வேற, ஞானத்தால மோட்சம் கிடையாது. ஏன்னா ஞானத்தால மோட்சம் எத்தனை பேருக்கு ஞானம் மோட்சம் போயிருக்குன்னு, எத்தனை பேருக்கு ஞானம் இருக்கு, அத்தனை பேர் ஞாபகத்துக்கு வந்ததா தெரியலையே. ஞானம் இல்லாதவாலும் போயிருக்கால. பானை ஞானம் பண்ணிட்ட இல்லையே, என்ன ஞானம் பண்ணிட்டு? ஏன் கஜேந்திரா என்ன ஞானம் பண்ணிட்டு? அதனால ஞானம் மட்டும்தான் மோட்சம் கிடையாது, பக்தி இருந்தா தான் மோட்சம் கொடுங்க. அதனாலதான் பகவத் சேமிக்கு பக்தி ரூபா, பக்தி ரூபானந்தால மோட்சம். அத்வைதி எதை மோட்சம் சொல்கிறாரோ சதேவ சோம்ய இதமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் தத்துவமதி ஸ்வேதகதோ. இந்த வாக்கியம் பின்னாடி விவரிக்கிறேன். இந்த வாக்கியத்துல தது தொம் அசி, நீயும் பிரம்மமும் ஒன்று அப்படி வாக்கியம். நீயும் பிரம்மம் ஒண்ணு, ஸ்வேதகேது என்ற ஒரு பிள்ளைக்கு ஒத்தாளர் என்ற தலப்பரா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. அநேகமா இந்த சப்தத்தை நீங்க ஆவச்சுக்கோ, இனிமே நிறைய தான் வரும். ததேவ சௌமிய இதவக்கிரமாசி ஏகமேவ அத்விதீயம் தத்துவமதி ஸ்வேதகேது. இந்த வார்த்தை மகா வாக்கியம்னு ஆதிசங்கருக்கு இது மகா தத்துவ தத்துவம் அசி, நீயே பிரம்மம், நீயும் பிரம்மமும் ஒன்று அப்படி சொல்லுங்க. இதை பற்றி பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராசன் நரம்பரனா சொல்லிருக்காரு ஈஸ்வரதன்னா. அப்ப இவ்வளவு தூரம் எந்தெந்த வாக்கியத்தை அத்வைத பேசுறாங்க அதெல்லாம் வேற சொல்றாரு. அது இப்படி இல்ல, இது எத்தனையும் பகவத் பரஸ்மின் சேமிக்கு பக்தி ரூபா, ஞானத்தாலே மோட்சம் வந்து பக்தி ரூபா வந்த ஞானத்தாலே போகும். ஞானம் தான் எப்படிப்பட்ட ஞானம்? பக்தி கலந்த ஞானம். பக்தி ரூபா வந்த ஞானத்தாலே மோட்சம் தர கேவலம் மட்டும் அர்த்தம். கேவல ஞானத்தாலே மோட்சம் அல்ல, பக்தி ரூபா வந்த ஞானத்தாலே மோட்சம் தெரிவிக்கிறார். அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினதவித பூதௌராக ரச்சைக தேத்தே சுதிசுரதி விதித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பகவத் பரஸ்மின் சிவமுகி பக்தி ரூபா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ரொம்ப சுருக்கமா பார்த்துக்கோம். ரொம்ப சுருக்கம் இது. ஏன்னா இது விவரிக்க வேண்டியதுன்னா பின்னாடி நிறைய ஆட்சேபங்கள் இருக்கு, பூர்வபட்ச ஆட்சேபம் நிறைய வந்துருக்கு. அந்த ஆட்சேபத்தெல்லாம் பார்க்கணும்னா இது ரொம்ப சுருக்கினா தான் முடியுது. இதோடைய விவரணம் பின்னாடி வரப்போகுது, அப்புறம் பார்க்கலாம். ஆக அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதி காரணத்துவம் லீலே, அந்த காரணத்துக்கு யாரெல்லாம் ஆட்சேபித்தாலும் அந்த காரணம் இல்ல 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 அவிரோதாத்தியாச்சு வினதவித பகுதவராக ரட்சைக தேசே நிறைய ஜீவாத்மா கொண்டு அந்த ஜீவாக்கள் எண்ணிற கண்ணத்து ஒன்பதுகளில் வன்புகளாகும் திட்டங்கள் செயல்படுபடிகளை ஜீவாத்மா நிறைய ஒன்று அத்வைதத்தை கண்டிக்கிறார். வினதவித பகுதவர் ரட்சைக தீட்சே ரட்சிப்பது தீட்சை, அவன் தீட்சை வச்சிருக்க அவன் தான் சங்கல்பம். யாரையாரோ சங்கல்பம் பண்றாங்க, அவனே சங்கல்பித்து கூப்பிடாரு. தீட்சை சுத்திசிரத்தி விதித்தே பிரம்மனே சீனிவாசே. சுத்தி என்னது? வேதங்களாலே அவன் அறியப்படுகிறான். சப்தம் தான் பிரமாணம். அனுமானமோ அதே போல பிரத்யட்சமோ பிரமாணம் ஆகாது. அனுமானத்தையும் அடிச்சுலாம், பிரத்யட்சத்தையும் அடிச்சுடலாம். அனுமானமும் பிரமாணம் ஆகாது, பிரத்யட்சமா பிரமாணம். பிரத்யட்சமா பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஒன்னே சொல்றேன், தீபம் எரிஞ்சுட்டு இருக்கணும், தீபம் எரிஞ்சுட்டு இருக்கணும். அந்த எரிஞ்சுட்டு கச்சு அதுல நெய்யோ எண்ணெயை விட்டுருக்கோம், திரியை போட்டிருக்கோம், எரிஞ்சுட்டு இருக்கு. ஒரே திரி எரிந்தா மாறி மாறி எரிந்தா ஒரே திரி தானே எரியுது இல்லைன்ட்டா. ஒரே திரியே கிடையாது, ஒரே எண்ணெயும் கிடையாது. எப்ப தெரியும்னா எரிய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி பண்ணுறோம், திரியும் கொஞ்சம் கருப்பாய் கொஞ்சம் கீழே போயிருக்கும், எண்ணெயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா? இப்ப ஒரே திரின்னு அர்த்தமா? இல்ல. ஒரே எண்ணெய்னு அர்த்தமா? இல்ல. ஆனா பிரத்யட்சம் பார்க்கறது என்ன தெரியாது? ஒரே திரி ஒரே. அப்ப பிரத்யட்சமும் நம்ம அடிபடுறதா இல்லையா? அனுமானமும் அடிபடும். என்ன அனுமானம்னா ஆகாச தாமரை மணக்கிறதுன்னு சொன்னேன். ஆகாச தாமரை மணக்கிறதுன்னு
எப்படி சொல்றேன், நிலத்துல தாமரை மணக்கிறதுன்னு நமக்கு வாசனை வருதுன்னு அதே மாதிரி ஆகாசத்தை அவரை மணக்கிறதுன்னு சொன்னேன். வாஸ்தவம் தானே. ஆனா ஆகாசத்தாவன்னு ஒரு வஸ்து இருக்க இல்லையே, அனுமான ரமணனா இருக்கு. நிலத்தில் தாமரை மணக்குமா போலே ஆகாச தாமரை மணக்கிறது. கேட்கறது ஆமா வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான், நம்பரண்டா இருக்குன்னா. ஆனா அப்படின்னு ஒரு வஸ்து இருக்கா இல்லையே. அதனால இது அனுமானம். நிலத்தில் தாமரை மணக்குமா போல ஆகாச தாமரை மணக்கிறது அப்படின்னா இது அனுமானம். எதுக்கு அனுமானம்? ஆகாச தாமரை அனுமானத்தால மணக்கிறது அனுமானிச்சுட்டேன். ஆனா அந்த அனுமானத்தை இது பிரத்யட்சம் என்ன பண்றது? அடிக்கிறது. என்ன அடிக்கிறது? பிரத்யட்சம். இங்க நிலத்துலதான் தாமரை இருக்க தவிர ஆகாசம்னு ஒரு தாமரையே பிரத்யட்சமா இல்லையே. ஆக அனுமானத்தை அடிக்கிறது பிரத்யட்சம். அதே போல பிரத்யட்சத்தை அடிக்கிறது அனுமானம். எது? தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்க ஒரு தீபத்தை நம் கண்ணால பிரத்யட்சமா வச்சு ஒரே தீபமா தெரியுது, ஒரே விளக்கா தெரியுது, ஒரே எண்ணெயா தெரியுது, ஒரே திரியா தெரியுது. இது பிரத்யட்சமா. ஆனா அனுமானம் பண்றச்சு திரி குறைஞ்சிருக்கு, என்ன குறைஞ்சிருக்கு. இப்ப அனுமானம் பிரத்யட்சத்தை அடிக்கிறது, பிரத்யட்சம் அனுமானத்தை அடிக்கிறது. ஆனா சப்தத்தை அனுமானமும் பிரத்யட்சமா அடிக்காது. சப்தம் தான் மூலப்பிரமாணம். அப்ப வேதம் தான் மூலப்பிரமாணம். அதுதான் ஸ்ருதி திரட்டி விதித்து பிரம்மனே சீனிவாசி பகவத் மாம பரஸ்தில் செவிக்கு பக்தி ரூபாந்திரிகள் மேற்கொண்டு 2வது ஸ்லோகம் என்னன்றது அடுத்த